அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பலவிதமான எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அந்த சட்டம் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்கள்லாம் அவங்களுக்கு மனு அனுப்புவோம், கையெழுத்து போட்டு மனு அனுப்புவோங்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அது இந்த நம்ம காவல்துறையில் பர்மிஷன் கேட்கறதுக்கு இருக்குல்ல, அது மாதிரி உள்ளதான் மனு அனுப்புறது விளங்குதா. அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மனு சட்டத்தை பாஸ் பண்ணுவதற்கு முன்னாடியே இந்த மனு அனுப்ப நீ 100 கையெழுத்து போட்டீங்கன்னா அவன் 1000 கையெழுத்து போட்டு அவன் அனுப்புனான். காவிகள் என்ன செஞ்சான், 1000 கையெழுத்து கூட இதை கொண்டு வரணும்னு என்ன செஞ்சான், அவன் செஞ்சான். எத்தனை ஒருத்தன் 1000 கையெழுத்து போட இயலாதா? கையெழுத்தை வச்சா கணக்கெடுப்பான். கையெழுத்து இப்ராஹிம் இஸ்மாயில் நான் 100 கையெழுத்து போடுவேன். கையெழுத்து போட்டு அனுப்புங்கள் பள்ளிவாசல் எழுதி வச்சு கடுமையான உழைப்பு செய்கிறாங்க. இந்த உழைப்புனால 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் ஒரு முடிவோடு இதை செய்கிறான். அவன் நீ 1000 கையெழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் 10,000 கையெழுத்து அனுப்பக்கூடாதுன்னு கேட்டு வாங்கி என்ன செய்வான். அதிக மக்கள் இது எதிர்த்தாங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவன் எப்போ கொண்டு வரன்னு அறிவித்தானோ அப்போவே இந்த கிடுகிடுக்கிற போராட்டத்தை தான் அவங்க அறிவித்திருக்கணும். இப்போ நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அப்போ நடத்தி இருந்தால் சட்டம் கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சிருப்பாங்க, யோசிச்சிருப்பான். அப்போ உரிய முறையில் என்ன செய்யலை, எதிர்கொள்ளவில்லை என்பதை நம்ம கவனித்தோம். ரெண்டாவது என்ன கவனித்தோம் என்று சொன்னால், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அது சும்மா திட்டுறாங்களே தவிர அதிகமாக அதில் என்ன விதி இருக்குது, அந்த விதி எப்படி நம்மளை பாதிக்கும், நம்ம வக்ஃபு சொத்துக்களுக்கு எப்படி அது என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்கும் என்பதை ஏதோ துணுக்காக 1-2 விஷயங்களை விளக்குகிறார்களே தவிர அது முழுக்க நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை சுருட்டுவதற்கு என்னென்ன விதிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு விளக்கப்படவே இல்லை. எல்லா முஸ்லீம் தலைவர்கள் நடத்துகிற கூட்டங்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்காட்டினார்களே அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களை பார்த்துருக்கணும். அவர்களும் இதில் எவ்வளோ டேஞ்சருக்கு அவ்வளோ எடுத்து வைக்கல. அவங்க ஏதோ பட்ட சில விஷயங்கள்ல தான் வழக்கறிஞர் கூட கோர்ட்டில் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர அதையும் தாண்டி பல விஷயங்கள் என்ன இருக்குது அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம மக்கள் ஆதாரத்தோட விழிப்போட விவரத்தை அறிந்து வைத்துக் கொள்ளணும். அறிந்து வச்சுக்கிறதுக்கு உள்ளது ஒன்று நான் அறிந்து செஞ்ச காரணத்தை நாளைக்கு மாற்ற போகிறதில்ல. நம்ம இறுதியாக நீதிமன்றத்தை நம்ம நம்பி இருக்கிறோம். நீதிமன்றத்தில் இடைக்கால தடை செஞ்சாங்க, 5ஆம் தேதி வரைக்கும் தடை போட்டாங்க. 5ஆம் தேதி செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு வழக்கு போட்டாங்க. 15ஆம் தேதி செஞ்சாங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. தடைன்னு சொன்னால் இது அமல்படுத்தக்கூடாது. நீ சட்டம் உண்டாகிட்டாலும் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் அந்த சட்டத்தின்படி எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கிற நிலையில் 31 வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. 31க்கு பிறகு நேற்று நீதிபதி மாறிட்டார். புதிய தலைமை நீதிபதி என்ன செஞ்சார், மாறிட்டார். மாறின பிறகு என்ன செய்யறாருன்னா அவர் பெஞ்சில் என்ன மாதிரி விசாரிக்கிறாங்கன்னு தெரியவில்லை. விசாரித்து ஒரு நீதிமான் சாதாரண ஒரு கொஞ்சம் சட்ட அறிவு உள்ள ஒரு நீதிபதி படித்தா கூட இந்த சட்டம் செல்லாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்தியாவில் இப்படி சொல்லுவாங்களா, கடந்த காலத்தில் இப்படி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் நம்ம சந்தேகத்துக்குரியதான். அந்த நீதிபதிகிட்ட அவர்கிட்ட நாணயம் நேர்மை இருந்தாலும் சட்டத்தில் நாணயம் நேர்மை இருந்தாலும் நமக்கு நீதி கிடைக்காது. அந்த நீதிபதியிடத்தில் நீதி நாணயம் நேர்மை இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த சட்டம் செல்லாதுன்னா எந்த நாட்டுடைய நீதிமன்ற தலைவரான செல்லாதுவாங்க. இது சட்டப்படி செல்லாத பல ஜனநாயக நாட்டில் சட்டப்படி செல்லாத பல ஷரத்துகள் இந்த விதியில் இருக்கிறது. அதனால் இந்த சட்டம் செல்லாது என்றோ அல்லது இந்த சட்டத்தில் இன்னென்ன விதிகள் செல்லாது முழுசாக செல்லாதுன்னு சொல்லலாம் கோர்ட்டில். அல்ல இன்னென்ன பாயிண்ட்கள் நீங்கள் திருத்தி மாற்றி தான் ஆகணும், அது செல்லாது என்றும் தீர்ப்பளிக்கலாம். அந்த தீர்ப்பு எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகிறாங்கன்னு தெரியலை. தடையை நீடிச்சிருக்காங்க 31 வரைக்கும். அடுத்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு 15 நாள் இடைக்கால தடையில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இறுதி தீர்ப்பு எப்படி வரும், இறைவன் தான் அறிஞ்சவன். இப்போ உள்ள நீதிபதி என்ன மாதிரி நடக்க போறாரு என்பதை பார்த்து தான் செய்ய முடியும். அப்போ நீங்கள் என்னத்தை போராட்டம் பண்ணாலும் இவன் கோர்ட்டுக்கு போயிடுச்சுக்கணும். அவனை விருப்பவும் மாட்டான், செய்யவும் முடியாது. போராட்டங்கள் அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிற மட்டும் தான். இப்போ நம்ம விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த சட்டத்தில் என்னென்னவெல்லாம் அவன் செய்ய போகிறான், செய்வதாக சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் விளங்கிக்கிறேன், வக்ஃபு சொத்துன்னு சொல்கிறோம்ல. இந்த வக்ஃபு சொத்துன்னு சொன்னால் நம்முடைய முஸ்லீம் மக்கள் பள்ளிவாசல் தர்கா மதரசான்னு எழுதி வைப்பாங்கல்ல, அதைத்தான் நமக்கு முஸ்லீம் எழுதி வச்சுருக்கிறீங்க. அது மட்டும் வக்ஃபு சொத்து கிடையாது. அது சும்மா ஒரு 20% தான் இருக்கும் அந்த வக்ஃபு சொத்துக்கள். பெரும்பாலான வக்ஃபு சொத்துக்கள் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் முஸ்லீம் அல்லாதவங்களே இருப்பாங்க. அந்த மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு மத துவேஷம்லாம் இருக்கல. அந்த காலத்தில் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள், இந்தியாவை ஆண்ட பல பூர்ணில மன்னர்கள், சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு அன்பை பெறணுமே என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க,
அந்த பள்ளிவாசலுக்கு இந்த 1000 ஏக்கரை வச்சுக்க, இந்த தர்காவுக்கு ஒரு 500 ஏக்கரை வச்சுக்க, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மன்னர்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க நிறைய. அதுகள்லாம் தான் வக்ஃபுல இருக்குது. வக்ஃபுங்கிறதுல எதுலாம் சேர்ந்து இருக்குது. இப்போ முஸ்லீம்கள் செஞ்சது மட்டும் அதில் இல்லை. முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் வந்து அன்றைக்கு இருந்த அரசின் சார்பாக மானியமாக நமக்கு என்ன, இப்போ நாகூர் தர்காவுடைய பல சொத்துக்கள் அந்த மகாராஜாக்கள் கொடுத்தது தான். தர்காவுக்கு எழுதி வச்சுருந்தாங்க. மகாராஜாக்கள் மானியம் அரசுக்கு சொந்தமான இடம் தானே. அந்த மகாராஜாக்கள் வழங்கியதெல்லாம் அதுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ராணி மங்கம்மான் இருந்தாங்க மதுரையில். அவங்க நிறைய சொத்துக்களை வந்து முஸ்லீமுடைய தர்கா பள்ளிவாசலுக்குலாம் என்ன செய்கிறாங்க வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எது கொடுக்குறாங்கன்னா ஒரு முஸ்லீம்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. முஸ்லீம் மன்னர்கள் இருக்கும்போது கோயிலுக்கு கொடுப்பாங்க. முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்துக்களுடைய ஒரு அன்பை பெறுவதற்காக வேண்டி இந்த கோயிலுக்கு 100 ஏக்கர் எழுதிக்கிறங்க, அந்த கோயிலுக்கு 50 ஏக்கர் எழுதிக்கிறங்கன்னு இவங்களும் கொடுப்பாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த வகையில் நிறைய சொத்துக்கள் வந்து நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் வக்ஃபு செஞ்சதும் இருக்கிறது. அதிகமாக நம்மெல்லாம் எவ்வளோ செய்வீங்க? 1000 ஏக்கர் வக்ஃபு செய்வீங்க. நம்ம மக்கள் வக்ஃபு செஞ்சு எவ்வளோவா இருக்கேன்? 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொத்து வச்சு பார்த்தா செஞ்சுருப்பீங்க. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்லாம் ஒரு அரசு தான் செய்ய முடியும், ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் தான் செய்ய முடியும். பெரிய பெரிய பல லட்சம் ஏக்கர்லாம் இருக்குன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொத்துக்களில் பெரும்பாலானவை என்னவா இருக்குன்னு கேட்டால் சில மன்னர்கள் வந்து தானமாக, அதை இனாம்னு சொல்லுவாங்க, இனாமாக கொடுத்துருப்பாங்க. இனாம்னா அன்பளிப்பாக கொடுக்குறது, இனாமாக தந்திருப்பார்கள். இனாம் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு செப்பு பட்டத்தில் எழுதி கொடுப்பாங்க. அதன்படி இவங்க அனுபவிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள சொத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது தான் வக்ஃபு வாரியம் ஆரம்பம் வெள்ளக்கார காலத்தில் வக்ஃபு வாரியம் உருவாக்கும் பொழுது இது முஸ்லீம்கள் வக்ஃபு செய்தது மட்டும் கிடையாது. வேறு வக்ஃபு வாரியம் இருந்தாலும் முஸ்லீம்களுடைய புனித தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதான் வக்ஃபு. இப்போ உள்ள வக்ஃபுடைய அர்த்தம் என்ன? முஸ்லீமுடைய தர்காவுக்கு சொந்தமானது, பள்ளிவாசல் சொந்தமானது. எவனானா கொடுத்துட்டு போகிறான். ராமசாமி கூட கொடுப்பான். உனக்கு என்ன? ஒரு ராமசாமி கூட என்ன செய்வார்? இந்த பள்ளிவாசலுக்கு 5 ஏக்கர் நான் தரேன்னு கொடுப்பாரு. யார் கொடுத்தாருங்கிறலாம் பேச்சு கிடையாது. யார் வேணாலும் கொடுக்கணும். அதுக்கு முறைப்படி பாத்தியதை செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான வக்ஃபுல நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க? முதல் சட்டம் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து வக்ஃபு செய்வதாக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருந்தால் தான் அது வக்ஃபு செல்லும். முஸ்லீம் அல்லாதவராக, அது முஸ்லீமாக இருந்தால் மட்டும் பார்த்தாதான். இஸ்லாத்திற்கு வந்து 5 வருஷம் ஆயிருக்கணுமா. இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தில் வந்து ஒரு 100 ஏக்கர் எழுதுனா செல்லாதான். அவர் என்னவா இருக்கணுமா? இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்தால் 5 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வக்ஃபு செய்ய முடியும். அது வக்ஃபு செஞ்சது தான் வக்ஃபா ஆக முடியும்னு சொல்லி இந்த திருத்தத்தில் இருக்கிறது. இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் சரிப்பானா இதெல்லாம் மங்கம்மா கொடுத்தது, மங்கம்மா வக்ஃபுல வராது. இது யார்? சரபோஜி மகாராஜா கொடுத்தது வக்ஃபுல வராது. நீங்கள் அவங்க முஸ்லீம் இல்லையா? அப்படியே முஸ்லீம்கள் கொடுத்தா தாண்டா வக்ஃபுல வரேன். முஸ்லீம் அல்லாத ராஜாக்கள் கொடுத்தாதான் எப்படி வக்ஃபுல நீங்கள் சேர்ப்பீங்க? அதெல்லாம் அரசுக்கு சொந்தம் ஆயிரும். முதல் டேஞ்சரான விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு 80% ஓடி போயிருப்பேன். வக்ஃபு சொத்துல வக்ஃபு வாரியத்தின் கீழே உள்ள தர்கா, பள்ளிவாசல், மதரசா, பல எத்தீம்கான அனாதை நிலையம், பல விஷயங்கள் இருக்குது. இதனுடைய சொத்துக்களில் வந்து எதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர் கொடுத்தான்னு என்ன செய்வாங்க? அதை எடுப்பாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களாக கொடுக்கப்பட்டது, முஸ்லீம் அல்லாதவர் கொடுத்தா வக்ஃபு அல்ல, முஸ்லீம் அல்லாதவர் கொடுத்து வக்ஃபுல வராது. அதுக்கு சில வக்ஃபுல வருமானு வந்தாங்க வச்சுருப்பாங்க. முஸ்லீம் கொடுத்தா தான் வக்ஃபு கொடுப்பாங்களா? இது வக்ஃபை வச்சு பேர் வச்சது கிடையாது. இலக்கார காலத்தில் ஏதோ முஸ்லீம் ஏதாவது பேரை சொல்லுங்கப்பான்னு பேரை வச்சுட்டானே தவிர அந்த வக்ஃபு வாரியத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வக்ஃபு செஞ்சேன்னு அர்த்தம் கிடையாது. புனித ஸ்தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தான் அர்த்தம். அது வக்ஃபாக இருக்கட்டும், ஒருத்தன் கரையமாக கொடுத்துருக்கட்டும், அன்பளிப்பாக கொடுத்துருக்கட்டும், ராமசாமி கொடுத்துருக்கட்டும், டேவிட் கொடுத்துருக்கட்டும், எந்த முறையில் வேண்டாலும் வரட்டும். அது அந்த புனித தலங்களுக்கு சொந்தமாக்கி விட்டால் அதை எல்லாம் வக்ஃபுல சேர்த்துருவாங்க. இப்போ வக்ஃபு போர்டு இதெல்லாம் இருக்குது. அப்போ முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்த எந்த வக்ஃபும் செல்லாது, அப்படின்னா வக்ஃபில் சேராது, வக்ஃபு இல்லைன்னு ஆயிரும். அப்போ பெரும் சொத்துக்கள் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு உத்தரவோட அரசாங்கத்தை எடுத்துக்குவோம். இந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆர்டர் தான் முடிஞ்சு வச்சுக்கிறது. அவ்வளோ என்ன செய்யறேன்? அந்த மானியமாக அந்த 100 ஏக்கர், இங்கே 200 ஏக்கர் அதெல்லாம் எல்லாம் கொடுத்து போடாமல் அந்த முஸ்லீமாக கொடுத்தா உனக்கு, முஸ்லீம் அல்லாத மன்னர் கொடுத்தா நீ எப்படி வக்ஃபுன்னு சொல்லுவாத? அப்போ வக்ஃபுடைய சட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, முதல் டேஞ்சரான விஷயம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம் வக்ஃபு செஞ்சால் மட்டும்தான் வக்ஃபு. முதல் சட்டம் என்னது? அது மார்க்க சட்டப்படி முஸ்லீம் வக்ஃபு, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த வக்ஃபு வாரியம் அதுக்காக உண்டாக்கப்பட்டதில்லை. வக்ஃபு வாரியம் வக்ஃபுன்னு பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர புனித தலங்களுடைய எல்லா சொத்துக்களுமே வக்ஃபு தான். இப்போ தர்கா இஸ்லாத்தில் இல்லாதுதான், அதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது புனித தலங்களுடைய சொத்து தான். தர்காவுக்கு வக்ஃபு செய்யலாமான்னு கேட்டால் மார்க்கத்தில் 10 செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த கணக்கில் அவன் பார்க்கல மார்க்க அடிப்படையில்.
முஸ்லீம்களுடைய மதரசா சொத்தா வக்ஃபு, முஸ்லீம்களுடைய தர்கா சொத்தா அது வக்ஃபு, முஸ்லீம்களுடைய பள்ளிவாச சொத்தா வக்ஃபு, முஸ்லீம்களிடத்தில் சிறுவர் இல்லமா அனாதை நிலையமா அது வக்ஃபு அப்படின்னு சொல்லி வக்ஃபுங்கிற வகையில் இந்த முஸ்லீம்களுடைய புனித தலங்களுக்கு சொந்தமாக இருந்தால் போதும், அது வக்ஃபு என்று ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டத்தில் இருக்கிறது. முஸ்லீமா எந்த நபரும் அதில் இருக்கும், முஸ்லீம்ங்கிற வார்த்தை இருக்காது, எந்த நபரும் வக்ஃபு செய்வார் ஆவார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கும் பழைய சட்டத்தில். அந்த எந்த நபரும் திருத்தி விட்டு என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் முஸ்லீம் வக்ஃபு செஞ்சால் தான் செல்லும், அதுவும் வந்து நியூ முஸ்லீம் செஞ்சால் செல்லாது, அவர் 5 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்த பிறகு ஏதாவது செஞ்சால் தான் செல்லுன்றது அதை நோக்கமாக இதை வந்து புதுசாக சொல்கிறதுக்கு அந்த புரிஞ்சுக்க தப்பாக நம்ம புரிகிற மாதிரி வாசகத்தை போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ முதல் பாயிண்ட் என்ன, நமக்கு எல்லாம் அடிபட்டு போயிடுது. ஒன்றும் இதில் வந்து வக்ஃபு சொத்து பிள்ளை நிறைய சொத்துக்கள் வந்து நீங்கள் தலைகீழ கஜகரணம் போட்டாலும் அந்த சொத்து உங்களுக்கு மீட்க முடியாது, இந்த ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த சட்டம் அமுலாவதில்லை. இப்போ அமுலாயிசம் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் தடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னைக்கு அந்த தடை நீங்கி அமுல்னு சொல்லுகிறார்களோ அன்னையில் இருந்து அமுலாயிடுச்சுன்னு சொன்னான், தடையே செஞ்சுட்டாங்கன்னா பஞ்சாயத்து இல்லை, என்னையிலேருந்து அமுலாகுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்றைக்கு இந்த சட்டம் அமுலாகிறதோ அந்த தேதியில இருந்து இந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. 6 மாதம் டைம். 6 மாதத்தில் இந்த வக்ஃபு சொத்துக்களுடைய எல்லா ஆவணங்களையும் என்ன செய்யறீங்க, அதுக்கு இணையதளம் கொடுத்துருப்பாங்க, அதில் பதிவேற்றணும். அதில் என்ன செய்யணும், அந்த பள்ளியுடைய சொத்து உழவு அதோட அனைத்து டீட்டெயிலும் என்ன செய்யறீங்க, அதுக்கு வக்ஃபு வாரியத்துக்கு உள்ள அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள அவங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் அனைத்தையும் பதிவேற்றும். டைம் எவ்வளோ கொடுக்குறான், 6 மாதம் கொடுக்குறான். அதில் என்னெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டால் இந்த சொத்து இப்போ பள்ளிவாசல் வச்சுக்கிறோமே, ஏது சுபஹான் மஸ்ஜித் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது, ஒரு 2 ஏக்கரில் கட்டுறது கட்டி வச்சிருக்கான்னு வைக்கும். இந்த பள்ளி புத்தகங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டால் இந்த இடத்திற்குரிய பத்திரத்தை தாக்கல் பண்ணணும். அந்த பள்ளிவாசலில் பத்திரம் இருக்குல்ல சொத்து, அதான் ஆதாரம், அந்த பத்திரத்தை அவர் தாக்கல் பண்ணணும். அதுக்கு சொந்தமான நிலப்புலன்கள் இருக்குன்னு வைங்க, அந்த நிலப்புலன்கள்னால் அதுக்கு வந்து பள்ளிவாசல் பேரில் தான் இருக்குது அப்படின்னு அந்த பத்திரத்தில் அவர் என்ன செய்யணும், ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இருக்குது. ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று சொன்னால் கலெக்டர் என்ன செய்வார்னா தக்க காரணம் இருந்தால் இன்னொரு 6 மாதம் டைம் கொடுப்பார். அதனையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அரசு சொத்து என்று அறிவித்து விடுவார். அதிகாரம் கலெக்டர் என்ன செய்வார், இது வந்து வக்ஃபு சொத்து கிடையாது கவர்மெண்ட் சொத்துன்னுவார். இப்போ இந்த ஆவணங்கள் ஆக்கிற வழக்கம் எப்போ வந்துச்சு, சொத்துக்கு பத்திரம் வச்சிருக்கிறவங்க எப்போ பத்திரம் எழுதுகிற முறை வந்துச்சு, வெள்ளைக்காரன் வந்த பிறகு அது பத்திரம் எழுதுகிற ஒரு முறையே வருகிறது. அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா கொண்டு தாத்தா வக்ஃபு செஞ்சுருப்பாங்களே, அப்போ நான் பத்திரம் பதினஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுவோம், வாய் வழியாக சொல்லுவாங்க, இப்போ துண்டு சீட்டு எழுதி கொடுப்பாங்க, 4 பேரை சாட்சியாக வச்சு அது பள்ளிவாசல் சொந்தமாயிரும். அப்போ பள்ளிவாசலுடைய பல சொத்துக்களுக்கு பத்திரம் இருக்காது. பழமையான பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கே உங்களுக்கு ரெக்கார்டு இருக்காது. எதுப்பா பள்ளிவாசல் இருக்கிற இல்லைங்க, அந்த 4 தலைமுறைக்கு முன்னாடி பள்ளிவாசல் வக்ஃபு செஞ்சாங்க, அதை நம்ம அப்படி பரம்பரையாக நம்ம ஏற்றுக்கொண்டு வக்ஃபு அனுபவ பாத்தியத்தில் அதை வக்ஃபு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இவன் ஆவணம் வேணுங்கிறோம். வக்ஃபுக்கு என்ன செய்வீங்க, ரெக்கார்டு கொண்டாந்து காட்டுங்க. ரெக்கார்டுன்னு எது ரெக்கார்டு, பேப்பர் தான் ரெக்கார்டு. பேப்பர் எப்போ வந்துச்சு, இப்போ தான் வந்துச்சு ஓகேங்களா. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர் வந்துச்சு. பேப்பர் இல்லாத முறையில் உங்களுடைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் 200 வருஷத்துக்கு முந்தின சொத்து, 300 வருஷத்துக்கு முந்தின சொத்து, 400 வருஷத்துக்கு சொத்து எல்லாம் அந்த முத்தவழி என்னென்னு போடுவார், இது எங்களுடைய சொத்தும் பாரு ஆதாரம்னு கேட்டிருப்பான், பிளாங்காக தான் விடுவார். சொத்துக்கு என்ன ஆதாரம் காட்டுவார், பத்திரத்தை காட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொத்து பத்திரத்தை தான் போடுவார். அவர் ஆதாரம் போட மாட்டார், ஆதாரம் இல்லை இருக்காது. அப்போ அந்த முதல்ல உள்ள சட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது எந்த முறையில் இவர்களுக்கு அது வந்தது என்பதை காரணத்தை நம்பிக்கையான முறையில் தெரிவிக்க வேண்டும் இருந்துச்சு. பழைய சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டணும். ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு 100 தலைமுறையா 5 தலைமுறையா 10 தலைமுறையா எங்கள்கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்குது, என்னென்ன நிர்வாகியாக இருக்கிறோம், இது எங்களுக்கு சொந்தமானது தான், இதில் எந்த வேறு யாரும் உரிமை கொண்டாடலை, அந்த மாதிரி காரணங்கள் அந்த மாதிரி ரீசன் சொன்னாலும் ஓகேன்னு இருந்துச்சு. அதை நீக்கிட்டாங்க. இப்போ ஆவணத்தை சமர்ப்பிக்கணும். என்ன செய்யணும், அந்த சொத்துக்கு வந்து எல்லா சொத்துக்களுக்கும் வந்து ரெக்கார்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது 6 மாதத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ரெக்கார்டு கொடுத்தா என்னவாகும், 6 மாதத்துக்கு பிறகு அவர் இல்லைன்றார். ரெக்கார்டு காட்டி வக்ஃபுங்கிறீங்க, ஆதாரம் இல்லையா, பள்ளிவாசல் சொத்துங்கிறீங்க, பள்ளிவாசல் சொத்துக்கு என்ன ஆதாரம், எங்கள் அப்பா பாட்டை சொன்னது ஆதாரம், இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரம் எடுத்துக்க முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து மற்றதுக்கும் ஆதாரம் எடுக்கணும். இதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றான். அப்போ அரணை கோயில்களோட சொல்லுவியா, கோயிலோட எல்லா சொத்துக்கும் ஆதாரம் கொண்டு வா நீ கேட்பியா, கேட்டால் ஒரு கோயில் மிஞ்சுமா? கோயிலுக்கு எழுதப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வந்து ஆதாரமாக வச்சுருப்பாங்க. உங்கள் சொத்துக்கே எப்படிங்க 200 வருஷத்துக்கு முந்தின சொத்துக்கு இப்படி ஆதாரம் இருக்குங்க,
200 வருஷமாக சொத்து மாட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆதாரம் இருக்காது. அனுபவ பாத்தியத்திலாம் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆதாரங்கள் என்று சொல்வது வந்து ரெக்கார்டுகள் தான் ஆதாரம். ரெக்கார்டுகள் நம்ம காட்ட முடியாது. காட்ட முடியாதுன்னா இருக்காது, இருந்தால் தானே காட்டுறதுக்கு. அது ரெக்கார்டு கிடையாது. ஆனால் அது ரெக்கார்டு இல்லைன்னா பள்ளியில் ஆயிருமா? ரெக்கார்டு இருந்த காலத்தில் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஆதார் கார்டு தந்துருக்குறான்ல, இன்றைக்கி ஆதார் கார்டு இருக்குது. ஒரு 100 வருஷம் முன்னாடி எழுப்பி ஆதார் கார்டு என்ன சொல்லுவோம், நம்ம சொல்ல முடியுமா அவனால்? ஆதார் கார்டு இல்லாத காரணம். அப்போ ஆதார் கார்டுலாம் ஆதார் கார்டு கேட்பாங்க. இப்போ ஒரு சொத்தை காட்டினீங்கன்னா அந்த சொத்து எழுதுறதுக்கு ஆதார் கார்டு கொடுத்து கேட்டான்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீ ஆவணம் ரெக்கார்டு என்று நீ 6 மாதத்துக்குள்ளே தாக்கல் செய்யணும்னு சொல்கிறான். இன்னும் வேணும்னா இன்னொரு 6 மாதம் டைம் தராங்க. இந்த 1 வருஷத்தில் நீ என்ன ஆதாரத்தை காட்டுவேன்? எப்படி நீ உண்டாக்குவதுக்கு ஆதாரத்தை எப்படி செய்வ? நீ நம்பத்தகுந்த காரணங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம்ட்டு முன்னாடி இருந்துச்சுல, அது நீ கேட்கணும். நம்பத்தகுந்த காரணத்தில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். வக்குன்னா பேப்பர் காட்டு, உனக்கு தான் சொந்த முடியல, அதுக்கு ரெக்கார்டை கொண்டாந்து காட்டு. அப்போ எவ்வளோ டேஞ்சர் இது? பெரும்பாலான பழைய பள்ளிவாசல்லாம் அவுட்டு. பெரும்பாலான பழைய பள்ளிகள் இருக்குல்ல, புதுசாக இப்போதைக்கு இந்த நவீன காலத்தில் சொத்து பத்தா வாங்குறாங்கல்ல, அதுக்கு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, பத்திரங்கள் வச்சுருப்பாங்க. இந்த பத்திரங்கள் இல்லாத ஒரு 150 வருஷத்துக்கு முந்தின எந்த ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, அதோட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதுக்கு என்ன செய்ய முடியாது? ஆவணங்களை காட்ட முடியாது. ஆவணம் இல்லைன்னு தான் எழுதணும். ஆவணம் இல்லை, ஆவணம் இல்லை என்றால் நம்ம சொத்தும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கதை. அப்போ இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் இந்த சட்ட அமுலாச்சில் அமுலான மறுநாள் ஊபியில் பல சொத்துக்களை கைப்பற்றினாங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி சட்டம் அமுலாச்சின்னு சொன்ன உடனேயே பல சொத்துக்களை வந்து இதுக்கு ஆவணம் இல்லை, அதுக்கு ஆவணம் இல்லை, அதுக்கு ஆவணம் இல்லை ஒரு நாளில் அப்படியே கைப்பற்றி விட்டாங்க. பிளான் பண்ணி வச்சிருந்து இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அதை நிறுத்திச்சு கோர்ட்டு செல்லாதது. கோர்ட்டு நிறுத்திடுச்சு, ஸ்டே இருக்கிறதுனால செல்லாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது ஒன்றாச்சா. அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை கேட்கணும். அதாவது முஸ்லீம்களுடைய இந்த வக்ஃப் சொத்து விஷயத்துக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால், கோர்ட்டில் போய் முடைக்கிறாங்க. வக்ஃப் சொத்தை வந்து எடுத்து கைப்பற்றிக்கிறாங்க. வக்ஃப் சொத்தை கொடுறான்னு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. தரமாட்டேன்னு நினச்சா கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்ருவாங்க. கேஸை போட்டு விட்டோன்னே அந்த அது வழக்கு நடக்க பல வருஷங்கள் நடக்கும். நமக்கு வாடகையும் தரமாட்டான். வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறவங்க கடைசியில் வந்து அவனுக்கு சொந்தங்கிற ஒரு தீர்ப்பை கூட வாங்கிடுவாங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு முன்னாடி. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த 1995 அந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வரும் பொழுது இது முஸ்லீம்களுடைய இந்த சொத்தை நம்ம பாதுகாத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வக்ஃப் சம்பந்தமான விஷயங்களை விசாரிப்பதற்காக வேண்டி கோர்ட்டுக்குள்ள நேரடியாக நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு ஒரு தீர்ப்பாயம்னு என்ன செய்கிறாங்க, அது ஒரு இதை ஒன்று, அது கோர்ட் மாதிரி தான் தீர்ப்பாயம்னு ஒன்று நியமிக்கிறாங்க. அந்த தீர்ப்பாயத்தில் வந்து 10 முஸ்லீம் இருக்கணும், 2 முஸ்லீம் பெண்கள் இருப்பாங்க. தீர்ப்பாயம்ங்கிறது அது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டால் 10 முஸ்லீம் இருப்பாங்க, 2 முஸ்லீம் பெண்கள் வேறு இருப்பாங்க, 12 பேர். முஸ்லீம் அல்லாத 2 பேர் இருப்பாங்க, 14 பேர். இந்த தீர்ப்பாயம்னு சொல்லக்கூடிய அதில் வந்து நீதிபதிகளாக 14 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. அதில் முஸ்லீம் அல்லாத 2 பேரையும் சேர்த்துருந்தாங்க. பழைய சட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க 2 பேர் இருப்பாங்க. ஏன்னாட்டா முஸ்லீம் சார்பாக போயிடக்கூடாது, ஒருத்தனாச்சும் அதில் இருக்கணும்னு சொல்லி அவங்க அரசாங்கத்துக்கு சாதகமாக அப்படி வச்சுக்கிட்டாங்க. 2 பேர் போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தீர்ப்பாயம். அப்போ எந்த வக்ஃப் தாவா வந்தாலும் நீங்கள் தீர்ப்பாயத்தெல்லாம் முறையிட முடியும். ஒரு சொத்து வந்து உங்கள் சொத்து வக்ஃப் சொத்துன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் கோர்ட்டுலாம் போயிடாது, அவங்கள்ட்ட போய் முறையிடணும். தீர்ப்பாயத்தில் போய் எங்கள் சொத்து இது, அந்த வக்ஃப் ஒரு தப்பாக எங்கிட்ட உரிமை கொண்டாடுறாங்க, நீங்கள் அது நியாயம் வழங்கன்னு தீர்ப்பாயத்தில் கேட்கணும். இந்த தீர்ப்பாயம் வந்து அந்த கோர்ட்டு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துரையாடல் முறையில் 14 பேர் உட்காந்து ஆய்வு செஞ்சு ரிசர்வ் பண்ணி தப்பாக சொல்கிறாங்க, வக்ஃப் சொந்தம் இல்லை, நீங்களே வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையாக வந்து கரெக்டான தீர்ப்பு அளிச்சிருவாங்க. இல்லை வக்ஃபுடையதான்னு சொன்னாங்கன்னா அது சொல்லிடுவாங்க. அந்த தீர்ப்பு அளித்த பிறகு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உயர்நீதிமன்றத்துக்கு போகணும், ஹைகோர்ட்டுக்கு போகணும். கீழே உள்ள மாஜிஸ்ட்ரேட்டு அதெல்லாம் போக முடியாது. தீர்ப்பாயத்தினுடைய முடிவு வந்து இறுதியானது கிடையாது. அது தீர்ப்பாயத்தோடு அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தீர்ப்பாயத்தில் அந்த அளித்த தீர்ப்பு வந்து தப்புன்னு ஒருத்தர் விளங்குனார். என் சொத்தை வந்து வக்ஃபு போட்டு வக்ஃபு சொத்துன்னு சொல்லுது. என் சொத்து நான் குடியிருக்கிற வீடு அது வக்ஃபுல வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, நான் எங்கே முறையிடனே? நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போக இயலாது, சிவில் நீதிமன்றத்துக்கு போக இயலாது. எங்கே போகணும்னா வந்து வக்ஃபுடைய தீர்ப்பாயத்து தான் போகணும். அவங்க வச்சுக்கிற தீர்ப்பாயத்தெல்லாம் போய் என்ன செய்யணும், நீங்கள் வழக்கு போடணும். எங்களுக்கு சொந்தமானது இது வக்ஃபுல வந்து நீங்கள் தப்பாக கேட்குறாங்க, நீங்கள் பார்த்து நியாயம் வழங்குங்கன்னு முறையிடணும். அவங்க முறையை விசாரித்து அநியாயமாக அந்த வக்ஃபுள்ள அறிக்கை அனுப்புவாங்க. அப்படி இருக்குமென்னு சொன்னால் வக்ஃப் போர்டு அன்னைக்கு தப்பாக செஞ்சுட்டாங்க, அது உங்கள் சொத்து தான் அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா அது முடிஞ்சு வச்சு அப்புறம் வக்ஃப் சொத்து இல்லைன்னு ஆயிரும். அவங்க இல்லை வக்ஃபுக்குள்ளே தான் தீர்ப்பளித்தாங்கன்னு சொன்னால் இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். அப்போ சென்னை ஹைகோர்ட்லேயே மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட்லேயே என்ன செய்யணும்,
தீர்ப்பாயத்தில் தப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, எங்களுக்கு சொந்தமானதை வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானன்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தில் இப்போ உங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டு போயிருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேல்முறையீடு செஞ்சு அந்த சொத்துக்கு உரிமையாளருக்கும் ஒரு நியாயம் வழங்கியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு தீர்ப்பாயம் இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்னும் தீர்ப்பாயம் கிடையாது, இனிமேல் என்ன கிடையாது, இது சம்பந்தமாக எந்த ஒரு தீர்ப்பாயமும் கிடையாது. வேற என்னன்னு கேட்டால் இது எல்லாமே கலெக்டர் தான் பார்த்துக்குவாரு. கலெக்டர்கிட்ட போயிடும். கலெக்டருக்கு ஒன்று கருத்து என்னன்னா, கலெக்டரு, துணை கலெக்டரு, தாசில்தார்லாம் அடங்குமா. அந்தந்த வையாவுக்கு தகுந்த மாதிரி மாவட்ட சம்மந்தப்பட்டதாக கலெக்டர் வருவார், ஜில்லா சம்மந்தப்பட்டதாக தாசில்தார் வருவார். அப்போ இதன் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு வந்துடுது? நீதிமன்றத்துக்கு கூட வரல. யாருக்கு வருது? தாசில்தாருக்கு வருது. ஒரு தாசில்தார்கிட்ட போய் இது எங்கள் சொத்துன்னு ஒருத்தன் வக்ஃப் சொத்தை வந்து ஏன் சொத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வைங்க. தாசில்தார் நினைச்சாருன்னு சொன்னால் நம்ம ஓன் சொத்து தான், அது வக்ஃப் சொத்து இல்லைன்னா அதான் முடிவு. இந்த வக்ஃப் சொத்தா வக்ஃப் சொத்து இல்லையா என்று தாவா வரும் என்று சொன்னால் அது குறித்து தீர்ப்பளிக்கக்கூடியது யார் அளிப்பார்னா கலெக்டர் அளிப்பார். அல்லது கலெக்டரால் நியமிக்கப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் நியமிப்பாங்க. அதாவது துணை கலெக்டர், தாசில்தார் பல பொறுப்புகள் உள்ளவங்க. அந்த மட்டத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்தந்த மட்டத்தில் அது தீர்ப்பளிப்பார்கள் வருது. இப்படி தீர்ப்பளித்தா என்னவாங்க? ஒரு அரசாங்கத்துடைய இடம்னு சொல்லி அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் அரசுக்கு சொந்தமான இடம்னு கோரிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே கலெக்டர் என்ன செய்வார்னா அரசுக்கு சொந்தம்னு சொல்லிடுவார். தீர்ப்பு பின்னாடி தான் வரும். அதாவது கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து எங்களுடைய விவசாய டிபார்ட்மெண்ட் உள்ளது, இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளது. அரசாங்கத்தில் இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வந்து வக்ஃப் போர்டுக்காரங்க வக்ஃப்னு சொல்கிறாங்கன்னு கேஸை போடுறாங்கன்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாருன்னு வைங்க. மனு வாங்கின உடனே இந்த சட்டத்தில் இருக்குது. மனு வாங்கினோன்னு என்ன செய்வார் கலெக்டர் வந்து உங்கள் சொத்து இல்லை, வக்ஃப் இல்லைன்றுவார். எது வரைக்கும்? தீர்ப்பு வர்ற வரைக்கும். தீர்ப்பு வந்து சாதகமாக வந்தால் உங்களுக்கு தருவார், சாதகமாக இல்லாட்டாலும் அதுக்கு நீ வக்ஃபுங்கிறது அன்னையிலேருந்து வக்ஃபுன்னு பயன்படுத்தக்கூடாது. எப்போ அரசாங்கம் வந்து எந்த ஒரு அரசாங்கம்ங்கிறது அரசாங்கம் மட்டும் இல்லை, அரசாங்கம் என்பதில் என்னன்னா வரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரசாங்கம்னு கேட்டால் ஒரு பஞ்சாயத்து போர்டு அரசாங்கம் தான், ஒரு கார்பரேஷன் மாநகராட்சி அதில் குறிப்பிட்டிருக்காங்க அரசாங்கம் தான். ஒரு பஞ்சாயத்து போர்டில் என்ன செய்யுதுன்னா ஒரு இடத்த பிடிச்சிட்டு இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்கன்ட்டு ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஒரு பஞ்சாயத்து போர்டு ஒரு தலைவர் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் கலெக்டர்கிட்ட போய் தாசில்தார்கிட்ட மனுவை கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க, இந்த பள்ளிவாசல் வந்து நம்ம பஞ்சாயத்து போர்டுக்குள்ளே வருது, பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. அந்த மனுவை ஏற்ற உடனேயே இல்லைன்றார், வக்ஃப் இல்லைன்றார். அதை எடுத்த உடனே பள்ளிவாசலை காலி பண்ணு, அப்போ உனக்கு தான் உள்ளது நீ ஆதாரத்தை காட்டுனேன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு பிறகு தீர்ப்பளிக்கும் போது ஆதாரம் காட்டினா திருப்பி தருவாங்க. தீர்ப்பு ஆதாரம் காட்ட முடியலைன்னு சொன்னால், ஆதாரம் இந்த பேப்பர் ஆதாரம் தான், அப்படி ஆதாரம் காட்ட முடியலைன்னு சொன்னால் அது வந்து பஞ்சாயத்து போர்டு சொந்தமாக போயிடும். அப்போ ஒரு அரசு என்று இவங்க சொல்வது வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டில் கூட ஒரு 4 பேர் நமக்கு எதிரானவர் இருந்தால் கூட அவங்களுடைய மெஜாரிட்டியை தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு பள்ளிவாசலும் எங்களுக்கு சொந்தமானது ஒரு மனு கொடுத்துட்டா போதும். அந்த பள்ளிவாசல்காரனுக்கு ஆதாரம் காட்ட இயலாது. பழைய பள்ளியாக இருந்துச்சுன்னு வைங்க. இன்னும் சொல்ல போனால் புறம்போக்குலாம் அதை கட்டி தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? புறம்போக்கான இடங்களில் நம்ம மக்கள் பள்ளிவாசல் கட்டி தான் இருக்கிறாங்க, கோயில் கட்டி தான் இருக்கிறாங்க, சர்ச்சைகள் கட்டி தான் இருக்கிறாங்க, கட்சி அலுவலகங்கள்லாம் கட்டி தான் இருக்கிறாங்க. யாருக்கும் சொந்தம் இல்லாத இடம் நீங்கள் பள்ளிவாசலில் கட்டிடுவீங்க, புறம்போக்கு இடமா இருக்கு. அதை ஒரு பஞ்சாயத்து போர்டில் கவனிச்சு புறம்போக்கு அரசாங்க இடம் தானே. புறம்போக்கு என்றால் அரசாங்கத்துடைய இடம். நீங்கள் 50 வருஷமாக வச்சுருப்பீங்க, 100 வருஷமாக வச்சுருப்பீங்க, புறம்போக்கு வச்சுருந்தா உங்களுக்கு சொந்தம்னு ஆயிரும். ஆனால் இது பள்ளிவாசலுக்கு வராது. இந்த பள்ளிவாசலை வந்து நீங்கள் புறம்போக்கு உங்களுக்கு காசு கொடுத்து வாங்காத ஒரு இடத்துல நீங்கள் கட்டி ஒரு 100 வருஷமாக அனுபவிச்சுட்டு வரீங்கன்னு வைங்க. அதை ஒரு பஞ்சாயத்து போர்டு கண்டுபிடிச்சி என்ன செய்கிறான், இது வந்து பள்ளிவாசலுக்கு சொந்தமானது இல்லை, அரசுக்கு சொந்தமானது ஒரு வரி எழுதினா போதும். கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது, அதில் பள்ளி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து கவர்மெண்ட் கையில் போயிடும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் வேலூரில் ஜெயிலுக்குள்ள கோட்டையில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. வேலூருக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதில் வந்து ஒரு கோயிலும் இருக்குது, ஜலகண்டேஸ்வர ஆலயம்னு ஒரு கோயிலும் இருக்கிறது, அதில் ஒரு பள்ளியும் இருக்கிறது. கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அது ரெண்டையுமே வந்து புராதன சின்ன அறிவிச்சுட்டாங்க. அறிவித்தோன்னு என்னவாச்சுன்னு சொன்னால் அது கவர்மெண்ட் கையில் போயிடும். இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணவங்க யாரும் போக முடியாது, தொழுகையும் நடத்த முடியாது. புராதன சின்னம்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பார்வைகள்லாம் போய் மக்கள் காட்சி பொருளாக இருந்து புராதன சின்னத்தை மியூசியம்லாம் பார்க்குறீங்கல்ல, மியூசியத்தில் போய் வாழ் கத்தி அருவான்னு பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் இப்படி கட்டணம் இருந்துச்சு அப்படின்னு பார்வையாளராக உள்ளதுக்கு தான் அது இருக்குமே தவிர அதில் வழிபாடு நடத்தக்கூடாது இப்போ சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை மீறி என்ன செய்கிறாங்கன்னா வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் வழிபாட்டுக்கு அனுமதிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெஞ்சாத போராட்டம் பண்ணாங்கன்னு நடந்து கொண்டு இருக்குது. ஆனாலும்
அதனுடைய உரிமை வந்து வக்ஃபில் இருக்கும். அதாவது அதனுடைய நிர்வாகம் பண்ணி இருந்தாலும் அந்த சொத்து யாருக்குரியதாக இருக்கு? வக்ஃபில் தான் இருந்துச்சு. இந்த பள்ளிவாசல் வந்து வக்ஃபில் இருந்த ஒரு பள்ளிவாசல், ஒரு 150 வருஷம் ஆன ஒரு பள்ளிவாசல், ஒரு வரலாற்று சின்னமான ஒரு பள்ளிவாசல் வச்சுக்கிறங்க. அந்த பள்ளிவாசலை வந்து புராதன சின்னம் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய நிர்வாகத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. சொத்து உரிமையை எடுக்க இயலாது. அந்த சொத்து உரிமை யார் கையில் இருக்கு? வக்ஃபில் இருக்கும். இனிமேல் புராதன சின்னங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த உரிமை போயிடும். நீங்கள் பள்ளிவாசல் சொத்து அது வராது, பள்ளிவாசலுடைய சொத்து அது ஆகாது. அப்போ சில தர்காக்களை நமக்கு தர்கா நம்பிக்கை இல்லை. தர்கா நம்பிக்கை உள்ளபடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவுரங்கசீப்புடைய இடம் நடந்துக்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்து நினச்சில் அவுரங்கசீப் அவுரங்காபாத்துங்கிற பகுதியில் அவுரங்கசீப் மும்பைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால எனக்கு தர்காவெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால சும்மா புதைச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சுற்றி சில இடங்கள் இருக்குது. அது ஒரு பல ஏக்கர் இடங்கள் என்ன செய்து அது காம்பவுண்டு பண்ணி அவுரங்கசீப்புடைய நினைவிடம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தர்காவாக இருந்தது. அதை நினைச்சுட்டாங்கன்னா புராதன சின்னம் அறிவிச்சு விட்டாங்க. அறிவிச்சு விட்டா தர்கான்னு வச்சு சம்பாதிச்சாங்களா அவங்கள உள்ளே போக முடியாது. அது புராதன கவர்மெண்ட்டாக போயிடும். இவங்களுடைய சொத்தாக இருந்தது எங்கே மாறிடுது? அங்கே போயிடுது. அந்த மாதிரி உள்ள விஷயம். இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், புராதன சின்னம்னு அறிவித்தாலே உங்கள் விட்டு போயிடும். அவன் நினச்சான்னு சொன்னால், இப்போ நாகூர் தர்கா இருக்கணும், ரொம்ப காலம் தர்கா தானே, அவன் நாகூர் தர்கா புராதன சின்னம்னு அறிவிச்சான்னு வைங்க, அவ்வளோதான். நீங்கள் தர்காவில் வெளியே போயிட வேண்டியதான். நாகூர் தர்கா புராதன சின்னத்தில் ஆக்கிட்டோம்னு சொன்னால் நீங்கள் உள்ளே வர முடியாது. யார் வேணாலும் வரலாம் போகலாம், பாத்தியானம் வர முடியாது. வரலாம் போகலாம், பார்க்கலாம், தடை பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் ஆகிக்கிறமே தவிர புராதன சின்னங்கள் எதுவுமே வக்ஃபில் வராது. வக்ஃபு செய்யப்பட்டு இருந்தாலும் புராதன சின்னம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் முடிஞ்சு வச்சோம். எந்த சொத்தை எடுக்க நினைச்சான்னு வைங்க. இப்போ அஜ்மீருக்கு நிறைய போகிறாங்க, இந்த அஜ்மீரை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அஜ்மீர் தர்காவை நாங்கள் புராதன முஸ்லீம்களை மதிக்கும் விதமாக நாங்கள் புராதன சின்னமாக்குகிறோம் அறிவிச்சான்னு வைங்க, அன்றையோடு அது முடிஞ்சு வச்சுக்கல. அது புராதன சின்னம்னு அறிவிச்சான்னு வைகிறேன். அப்போ அந்த நம்மள்கிட்ட புடிமானமாக உள்ளதை வந்து புராதன சின்னம் என்று அறிவித்து கைப்பற்றி கொள்ளலாம். நம்மள்கிட்ட உள்ள புடியை எடுத்துடலாம். அது மாதிரி டெல்லி ஜும்மா மசூதி இருக்குன்னு வைங்களேன், முக்கியமான இடத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க, பெரிய நியூசன்ஸாக இருக்கிறது, புராதன சின்னம் அறிவிடாட்டாங்க, நீங்கள் தொழலாம் போக முடியாது. செங்கோட்டை பள்ளிவாசல் இருக்குல்ல டெல்லியில், ஷாஜஹான் கட்டின பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை வந்து புராதன சின்னம் அறிவிச்சுட்டான் என்று சொன்னால் அங்கே நீங்கள் தொழுகை பண்ண முடியாது. கவர்மெண்ட் கையில் போயிடும், ராணுவத்தை போட்டு வச்சுருவாங்க. சுற்றுலா பயணிகளை டிக்கெட் வாங்கி போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளவு தான் வருமே தவிர அது பள்ளிவாசலாக இருக்காது. அப்போ நினைத்த பள்ளிவாசல்களை புராதன சின்னம்னு அறிவிக்க முடியும். வேணும்னு அறிவிக்கக்கூடியவர்கள் இவர்கள், வேணுமென்று அறிவிப்பார்கள். நினைச்ச தர்காக்களை அறிவிப்பார்கள், நினைச்ச நினைவு சின்னங்கள்லாம் அறிவிப்பார்கள். அந்த மாதிரி அறிவித்தார்கள் என்று சொன்னால் அது புராதன சின்னம்ங்கிற கணக்கில் வந்த பிறகு வக்ஃபிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும், வக்ஃபில் இருக்காது. அப்போ எத்தனை சொத்து இதிலேருந்து போவோம்? இதில் எவ்வளோ சொத்து போவோம்? இந்த குறிப்பாக இந்த விஷயங்கள் இந்த தர்காக்காரர்கள் தான் அதிகமான பாதிப்பு. நமக்கு புராதன சின்னம் கிடையாது. அவங்க புராதன சின்னமாக தர்காவை நீண்ட காலமாக நாங்கள் தர்கா வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்களே, அந்த தர்காவெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இழக்க வேண்டி வரும். ஒரே ஒரு உத்தரவு தான், ஒன்றும் கேட்க மாட்டாங்க. தர்கா வந்து புராதன சின்னம் ஆக்கிட்டோம், புராதன சின்னம் ஆக்கிட்டால் கதை முடிஞ்சு வச்சு அவங்கள்ட்ட சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஜங்கல் பீருக்குன்னா பஞ்சாயத்து வரும். இப்போ ஜங்கல் பீர் தர்கான்னு வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன செய்யலாம்னா மாநகராட்சியில் இது வந்து அரசு சொத்து தான், ஏன்னா ரோட்டில் இருக்கிறது. பிரதான சாலையில் யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். பிரதான சாலையில் கொண்டு வச்சிருக்கிறாங்க, ரோடு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கம் சொந்தமான இடத்துல வச்சு நம்ம கலெக்டர் மனு கொடுத்தா அடித்து தருவாங்க. ஒரு மனு தான், காலையில் கொடுத்து சாயந்தரம் காலி ஆகிடும். அப்போ அந்த சட்டம் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், அந்த இந்த மாதிரி ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கலெக்டரை தாசில்தார் அவங்க முடிவு செஞ்சு அன்னைக்கே அந்த உரிமையை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களே காலி பண்ணுறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டில் பழங்குடி மக்களுக்குண்டே ஒரு சட்டம் இருக்குது. அதாவது வெள்ளைக்காரங்காலத்திலே இதை கொடுத்தான். பழங்குடி மக்களுக்கு வந்து பழங்குடினா உரிமையற்ற மக்களாக இருக்கிறாங்கல்ல, ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உரிமைக்காக என்ன செய்வான்னு கேட்டால் சில இடங்களை வந்து பழங்குடி மக்களுக்குன்னு ஒதுக்கிடுவான். ஒன்றும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பான் அல்லது கம்மியான காசு கொடுப்பான். அந்த காலத்து வெள்ளைக்காரங்காலத்தில் பழங்குடி மக்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் ஃப்ரீயாக ஆளுக்கு ஒரு 10 சென்ட், ஆளுக்கு ஒரு 5 சென்ட் கொடுப்பான். அல்லது என்ன செய்வான்னு கேட்டால் அடையாளமாக 100 ரூபா வாங்கிட்டு கொடுப்பான். 5 சென்ட் இடத்துக்கு எவ்வளோ 100 ரூபா வாங்கிட்டு கொடுத்துருப்பான். அப்போ ரொம்ப கம்மியான விலையிலையும் வந்து ஃப்ரீயாகவும் அந்த பழங்குடி மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு வந்து அந்த பழங்குடி மக்களுக்குன்னு ஒதுக்கின ஊர்கள் இருக்குது, அந்த பகுதிகள் இருக்குது. அந்த பழங்குடிகளுக்கு உள்ள விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, யாராவது வாங்கினீங்கன்னு சட்டப்படி செல்லாது. உதாரணமாக ஒரு ஊர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் வந்து பழங்குடிக்கு சொந்தமானதுன்னு வச்சுருக்கான், இருக்கால் இருக்குன்னு வைங்க.
அதை கொண்டு வந்து விற்கிறான்னு வைங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவு செஞ்சாலும் அதை வந்து புகார் பண்ணாலும் உங்களுக்கு எடுத்துருவோம். நீ பழங்குடி சொத்து நீயே வாங்குற, பழங்குடிக்கு சொந்தமான ஒரு சொத்தை வந்து நீ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி அது பழங்குடி மக்கள் தான். அது மாதிரி பஞ்சமின்னா அந்த தலித் மக்களுக்கு அஞ்சாம் ஜாதின்னு சொல்லுவாங்களா, அந்த பஞ்சமின்னு சொல்லி இந்த நாளிலே சேராதவங்க சூத்திர இருக்கிறாங்கல்ல, அந்த சேராதவர்களுக்குடைய சொத்துக்களை பஞ்சமி நிலம்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை விற்கக்கூடாது. அவங்க தலித் என்பதற்காக ஒரு இடத்த அரசாங்கம் கொடுத்துருந்தான்னு சொன்னால் அவர் தலித்துக்கு தான் விற்றுக்கணும், தலித் தான் வச்சுக்கணுமே தவிர தலித் அல்லாத வேறு இந்துக்கும் வைக்க முடியாது, முஸ்லீமுக்கு விற்க முடியாது, கிறிஸ்துவ வைக்க முடியாது. அப்படி வாங்கிட்டால் செல்லாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த சொத்தை முறைப்படி நீ பத்திரத்தை பதிவு பண்ணாலும் அந்த பத்திரப்பதிவு செல்லாதுக்குவாங்க. அந்த மாதிரி உள்ள இருக்கிறதுனால இது பழங்குடி சட்டம் இப்போ தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் பழங்குடி கிராமத்தில் சில சொத்துக்களை ஒப்பு செஞ்சுருப்பாங்க. இப்போ சட்டம் இப்போ தான் கொண்டு வர்றாங்க. இது பழங்குடிக்கானதுன்ற ஒரு கிராமத்தில் ஏன் ஒரு கிராமம் வச்சுக்கிறங்க. இந்த கிராமத்தை வந்து 1950 2000 பழங்குடிகள் ஒன்று அறிவிக்கிறான்னு வைங்க. அப்போ 2000 பழங்குடின்னு அறிவிக்கிறான். 2000க்கு முன்னாடி அது பழங்குடிக்கு மக்களுக்குரியதாக இருக்கவில்லை. அந்த 2000க்கு முன்னாடி அது நீங்கள் ஒரு பள்ளிவாசல் சொத்தை வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி பழங்குடின்னு அறிவிச்சா அது நீங்கள் போயிடும், உங்களுக்கு போயிடும். அது பழங்குடியுடைய ஊர். பழங்குடி மக்களுக்கு அறிவிக்கிற ஊர்களில் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சொத்து இருக்கக்கூடாது. அப்போ பழங்குடி பகுதியில் என்னென்ன வக்ஃபு இருக்கிறதோ அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி, இப்போ பழங்குடிகளுக்குன்னு ஒதுக்குறாங்க, ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வக்ஃபு செஞ்சுருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது பழங்குடிகளுக்கு ஒதுக்கப்பட்டதுன்ற இந்த காரணத்தை காட்டி பின்தேதிக்கிற காரணம் காட்டி அதை அவர் பறித்து கொள்ள முடியும். அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. பழங்குடி மக்கள் பகுதியில் ஏதாவது வக்ஃபு சொத்து இருந்தால் வயல் வரப்பு நஞ்சை புக்கிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம கையை விட்டு போயிடும். ஒரு புகார் கொடுத்தா போதும் பழங்குடி சொத்தை நீ எப்படி வக்ஃபு பண்ண முடியும், வக்ஃபுல் அது வராது. என்னை கேட்டால் ஒரு 99 போயிடும் வக்ஃபு சொத்துக்களில் இருந்ததில் 99% சொத்துக்கள் வக்ஃபு விட்டு நினைஞ்சிறேன் மொத்தமாக போயிட மாட்டான், அப்படி போயிடும். அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும், அது காலியாயிரும். அடுத்ததாக அந்த வக்ஃபுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அளவீடு செய்வதற்காக சர்வே கமிஷன் வந்து ஒன்று ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. சர்வே கமிஷன் வந்து இருப்பார் வக்ஃபு போர்டில். வக்ஃபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா சர்வே கமிஷன் வச்சுருப்பாங்க. அந்த சொத்தில் வந்து இங்கே ஒரு இந்த 10 அடி நான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, வக்ஃபு சொத்தில் இந்த இடம் வக்ஃபு சொத்து, இது ஏன் சொத்து வைங்க. நான் வீடு கட்டும்போது வக்ஃபுல ஒரு 10 இடத்த எடுத்துக்கிட்டேன், வீடு கட்டிவிட்டேன். அப்படி செஞ்சேன்னா வக்ஃபுடைய சொத்தில் கொஞ்சோண்டு இடத்த நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் வக்ஃபு என்ன செய்யணும், நோட்டீஸ் எடுப்பாங்க, நீ எங்கள் இடத்துல கைப்பற்றிக்கிட்டாய், உனக்கு கிடையாதுன்னு. அப்போ இந்த விஷயத்தை தாவா கொண்டு பண்ணோம்னு சொன்னால் வக்ஃபு போர்டில் என்ன செய்வாங்கன்னா சர்வே கமிஷன் வச்சுருப்பாங்க. அவர் சர்வேயர் வந்து அளப்பார், நிஜமாக தான் எடுத்துட்டோமா, அவன் சொத்து எவ்வளோ இருக்குது, இவன் சொத்து எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்து இல்லைப்பா எடுக்கல கரெக்டாக தான் இருக்குது, அவன் இடத்துல அவன் கட்டியிருக்கிறான், அதில் வக்ஃபு எடுத்து தான் எடுத்திருக்கான்னு சொல்லி யார் செய்வா, வக்ஃபு வாரியத்தில் இந்த சர்வே கமிஷனர்னு ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த அளந்து பார்த்து என்ன செய்வார், இது வக்ஃபா வக்ஃபு இல்லையா என்று முடிவு செஞ்சு, அது வக்ஃபுன்னு முடிவு செஞ்சார்னா வக்ஃபு இல்லைன்னா வக்ஃபு இல்லை. ஆனால் வக்ஃபு போர்டில் இது இருக்கிற காரணத்தினால அது வக்ஃபுக்கு பாதகமாக போக மாட்டாங்க. வக்ஃபு போர்டுடைய ஒரு சர்வேயராக இருக்கிறனால போக மாட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சர்வே பண்ணுற அதிகாரம் கலெக்டருக்கு மாறி போச்சு. இந்த சட்டத்தில் என்னவாச்சு, ஒரு இடத்துல எவ்வளோ இடத்த அடுத்தவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னு ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னு சொன்னால் அது வக்ஃபா வக்ஃபு இல்லைன்னு யார் முடிவு செய்வார், கலெக்டர் முடிவு செய்வார். கலெக்டர் என்ன செய்வார், அரசாங்கத்துக்கு ஏற்றவாறு முடிவு செய்வார். பண்ணுதா கலெக்டர் அது அளவு பார்த்து இல்லை, உங்களுக்கு வராதுங்க, வக்ஃபில் வராதுங்க. ஒரு பள்ளிவாசல் எடுத்து ஒரு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, நீங்கள் போய் முறை இருக்கீங்க, சர்வே பண்ணுங்கிறீங்க. அவர் கலெக்டருக்கு சர்வே ஆள் அனுப்புவார். அவர் என்ன மாதிரி அனுப்புவார், அவர் என்ன முடிவை எடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அனுப்புவார். அவர் நடந்து பார்த்துட்டு இது பள்ளிவாசல் இடம்னா இல்லை, அவருக்கு இடம் தான், நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க, அதனால் அவருக்கு சொந்தம்னு சொல்லிட்டாருன்னா அது கிளப்பிறவங்க தான். நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக உங்களுக்கு சொந்தமான சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சர்வேயருடைய சர்வே அளக்கிற ஒரு அதிகாரம் வந்து வக்ஃபு போர்டுக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்களே அதை தூக்கிட்டு கலெக்டர் தான் என்ன செய்வார், அதுக்குரிய அறிக்கை பிரகாரம் செய்வாங்க. மாற்றும் பொழுது பல சொத்துக்கள் வக்ஃபு விஷயத்தில் இடத்தை அபகரித்துக்கிட்டார்கள், கூட குறைய செய்கிறது. அதாவது இப்போ சர்வே எப்போ வரும்னு கேட்டால் முழுசு ஆக்கிரமிக்கும் போது வராது. வக்ஃபுடைய சொத்துலேருந்து ஒரு ஏக்கர் 1 ஏக்கரை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு அரை ஏக்கர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு சென்ட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரியான தாவாக்கள் வரும்போது அளந்து தான் முடிவு எடுக்கணும். சொத்துக்கள் அளந்து பார்த்தா என்ன செய்யணும், இது சர்வே படி யாருக்கு சொல்கிறதுன்னு செய்யணும். அந்த அளக்கிற முடிவை யாருக்கு எடுக்கிறா, கலெக்டருக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கிட்டாங்க. அதுலேயும் நமக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அது கலெக்டரில் யாருக்கு வழக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் வக்ஃபு போர்டில் வந்து அதாவது சென்ட்ரல் வக்ஃபு போர்டு, மத்திய வக்ஃபு போர்டு ஒன்று இருக்குது, மாநிலங்களுக்கான வக்ஃபு போர்டு இருக்குது. சென்ட்ரல் வக்ஃபு போர்டுங்கிறது இந்தியா பூரா கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய அரசின் கீழே உள்ள வக்ஃபுகளை குறிக்கிறது.
சென்ட்ரல் ஸ்டேட் வக்ஃப் போர்டுங்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா அந்தந்த மாநிலத்தில் ஒரு வக்ஃப் வாரியம் வச்சுருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வக்ஃப் வாரியங்கள் இருந்தாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து இப்போ திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால், மொத்தம் 27 உறுப்பினர் இருக்காமா. இதில் மத்திய வக்ஃப் வாரியத்தில் மொத்த உறுப்பினர் எவ்வளவு? 27 பேர் சேர்க்க போகிறாங்க. அது வக்ஃப் வாரியம்னு சேர்க்குறது 27 பேர். 27 பேர் யார் யாரெல்லாம் சேர்க்குறான்னு பாருங்கள். 27 பேரில் வக்ஃப் கவுன்சில் யூனியன் அமைச்சர், அந்த வக்ஃபுக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டிருப்பாங்கல்ல மத்திய அரசாங்கத்தில். மத்திய அரசில் உள்ள வக்ஃப் வாரியம் யார் கையில் இருக்கிறதோ அந்த அமைச்சர் ஒரு ஆள். அது அமைச்சருக்கு அந்த பொறுப்புக்கு தான், ஆளுக்கு கிடையாது. அந்த இலாக்கா வேறு ஆளுக்கு மாறிடுச்சுன்னா அவர் வந்துடுவார். ஒரு நபருக்கு உரிய பதவி கிடையாது, அந்த பொறுப்புக்குள்ள பதவி. சரி, இந்த வக்ஃப் வாரியத்தை நிர்வகிக்கிற மத்தியில் இருக்கிற அமைச்சர் யாராக இருப்பார்? முஸ்லீம் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஒரு முஸ்லீம் எம்பி அவங்களுக்கு இல்லையா? பிஜேபியில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. அப்போ அந்த அமைச்சர் யாராக தான் இருப்பார்? இந்துவாக தான் இருப்பார், முஸ்லீம் அல்லாத ஒருவராக தான் இருப்பார். அப்போ முதல் அந்த அமைச்சர் இருப்பார் என்பதில் வக்ஃபுடைய தலைவராக யார் இருப்பார்? ஒரு இந்து தான் இருக்க போகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, 3 எம்பிக்கள்னு போடுறோம். 3 முஸ்லீம் எம்பிக்கள் இல்லை, நல்லா கவனிக்கணும். 3 எம்பிக்கள், 3 அது நாடாளுமன்றத்தில் 2, ராஜ்யசபையில் 1. அப்படி நாடாளுமன்றத்தில் 2, ராஜ்யசபையில் 1ங்கிற வகையில் 3 எம்பிக்கள் வந்து அதில் சேரணும். இந்த 3 எம்பி யாராக இருப்பான்? 3 முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். 3 முஸ்லீம் எம்பின்னு போட்டிங்கன்னா, சரி முஸ்லீம் எம்பி வகுப்பில் இருக்கிறான், அவங்க முஸ்லீம் வந்து சார்பாக ஒழுங்காக நடந்துக்கிறவான்னு ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கு. 3 எம்பிக்கள் என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு நாள் யார் தான் இருப்போம் கண்டிப்பாக. அப்போ மினிஸ்டர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். 3 எம்பிக்கள் மொட்டையாக போட்டிருக்கிறான். முஸ்லீம் இருந்தாலும் திருத்தி விட்டாங்க, எடுத்து விட்டு எங்கேலாம் முஸ்லீம் வச்சா பண்ணிக்கிட்டாங்க. 3 எம்பிக்கள் இருப்பாங்க. 3 1 4 பேர் யார்? முஸ்லீம் அல்லாதவர்கள். அதுக்கு அடுத்தது முஸ்லீம் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 3 பேர். 3 பேரை வந்து முஸ்லீம் அமைப்புலேருந்து இருப்பான். முஸ்லீம் அமைப்புன்னா சுன்ன ஜமாத்தில் 1, ஷியாவில் 1, அஹ்லு ஹதீஸில் 1, இப்படின்னு ஒரு அமைப்புகளில் ஒரு மொத்தத்தில் 3 பேர். சென்ட்ரல் வக்ஃப் போர்டில் என்ன செய்வாங்க? முஸ்லீம்ங்கிற பேரில் வர அந்த 3 பேர் தான். முஸ்லீம்ங்கிற பேரில் எத்தனை பேர் சேர்க்குறாங்க? ஒரு 3 பேரை சேர்க்குறாங்க. 3 பேர் எப்படி சேர்க்கணும்னா, 3 பேர் வெவ்வேறு அமைப்பில் உள்ளவங்களாக இருக்கணும். 3 பேரும் இவர் சுன்ன ஜமாத் அமைப்பில் உள்ளவர், இவர் ஷியா அமைப்பில் உள்ள ஒரு பிரதிநிதி அப்படின்னு இவங்க கண்டறிந்து இவங்க யார் ஜால் அடிப்பாங்கன்னு அப்படி அலை போடலாம், அல்லது ஒழுங்கான அலை போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லீம் வருவான். 3 பேர் என்ன செய்வான்? அப்போ மொத்தம் 7 பேரில் 3 பேர் முஸ்லீம்ங்கிறது கம்பல்சரி ஆகுது, 4 பேர் முஸ்லீம் இல்லை. அதுக்கு அடுத்தது வாரியங்கள் வச்சுருக்காங்க, ஏராளமான வாரியங்கள். அந்த வாரியம், இந்த வாரியம், பணமரத்து வாரியம், கள்ளுக்கடை வாரியம், எக்கச்சக்கமான வாரியங்கள் வந்து நாடு முழுவதும் இருக்குது. அந்த வாரியங்கள் தலைவர் இருப்பாங்கல்ல, அந்த வாரியங்களில் இருந்து 3 தலைவர்கள், வாரிய தலைவர் 3, எந்த வாரியமாக இருந்தாலும் இருக்கலாம், எந்த வாரியமாக இருந்தாலும் சரி, 3 வாரியத்தின் தலைவர்கள் இதில் மெம்பராக வருவாங்க. அவன் வாரிய தலைவர் இதுக்கு வர்றான், முஸ்லீம் அல்லாத நுழைப்பதற்காக தான் வரும். வாரிய தலைவர் யாராக இருப்பா? முஸ்லீம்கிட்ட வக்ஃப் வாரியத்தோட எந்த வாரியமாக சொல்லி கொடுத்துருக்காங்களா? முஸ்லீம்களுக்கு கொடுத்த வாரியத்தில் வக்ஃப் வாரியம் என்பதை தவிர வேறு எந்த ஒரு வாரியத்திலையாவது முஸ்லீம் வந்து கல்வி வாரியம், பாடத்திட்ட வாரியம், பாடநூல் வாரியம், எவ்வளோ வாரியங்கள் இருக்குது. எதுலேயும் முஸ்லீம் இருக்க மாட்டான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான்னா சென்ட்ரல் எப்படி இருப்பான்? தமிழ்நாட்டில் இருந்தேங்கிறான். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் என்ன இல்லை, வாரியம்னால வக்ஃப் வாரியம் தான் முஸ்லீம் உள்ளது ஆக்கியாச்சு. வேறு எந்த துறையிலையும் முஸ்லீம்களுக்கு கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்போ 3 வாரிய உறுப்பினர் இருக்கும்போது அவனை யாராக இருப்பான்? முஸ்லீம் அல்லாத ஒரு 3 பேர் உட்கார வச்சுருவாங்க. அப்போ எத்தனை? 4 3 7 10. 10ல் வந்து 7 முஸ்லீம் இல்லை. 10 பேரில் 7 முஸ்லீம் இல்லை, 3 தான் முஸ்லீம். அதுக்கப்புறம் வந்து இந்த பள்ளிவாசலில் வருமானத்தை தகுந்த மாதிரி முத்தவள்ளிகளுக்குன்னு ஒரு பெருத்து கொடுப்பாங்க. 5 லட்சம் வருமானம் உள்ள பள்ளிவாசல் முத்தவள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒருவரை என்ன செய்வாங்க? ஒரு ஆள் தான், எல்லா முத்தவள்ளியும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வக்ஃபில் என்னென்னலாம் இருக்குதோ அது லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் எந்த பள்ளிக்கு 5 லட்சம் வருமானம் வருதோ அதை லிஸ்ட் எடுப்பாங்க. அப்படி ஒரு 50 வந்துச்சுன்னா அந்த 50ல் ஒரு ஆள் ஒரு ஆள் முத்தவள்ளி சார்பாக ஒரு ஆள். அந்த முத்தவள்ளி எப்படிப்பட்ட முத்தவள்ளியாக இருக்கணும்னு கேட்டால் 5 லட்சம் வருமானம் உள்ள பள்ளிவாசல் தர்காவும் 5 லட்சம் வருமானம் உள்ள வக்ஃபுக்கு முத்தவள்ளியாக இருக்கணும். அந்த முத்தவள்ளியாக இருந்தால் அவர் ஒரு ஆள் ஆச்சு. இப்போ எத்தாச்சு? எத்தனை ஆச்சு? 11 ஆச்சா? 5 6 7 4 11 7 12 மொத்தம் 12 ஆச்சு. மொத்தம் கூட்டி இருக்க தனியாக சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன சொன்னால் முஸ்லீம் சட்ட அறிஞர், முஸ்லீம் போட்டிருக்காங்க. முஸ்லீம் சட்ட அறிஞர், வக்கீல், முஸ்லீம் லாயர் ஒரு ஆள் வச்சுருக்கணும் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கடுத்தது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, இவர்களில் 2 பேர். அதாவது உச்ச நீதிமன்ற ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் ஓய்வு பெற்றிருப்பாங்கல்ல பதவியில் இருந்து, அப்படிப்பட்டவர்களில் ஒரு 2 பேரை கொண்டு போய் போடலாம். அந்த 2 பேர் யாராக இருப்பா? கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், முஸ்லீம் இல்லாத 2 பேர் இருப்பாங்க. அதை போட்டிருக்காங்க.
அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தேசிய புகழ்பெற்ற வக்கீல், இங்கே இது முஸ்லீம் அல்ல, தேசிய புகழ்பெற்ற வக்கீல் ராம் ஜெத்மலானி, கபில் சிபல், இப்படி தேசிய புகழ்பெற்றிருப்பாங்கல்ல, அது மாதிரி தேசிய அளவில் பிரபலியமான வக்கீல் ஒரு ஆள் இருக்கணும்னு போடுறாங்க. அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர் கிடையாது, எப்பவுமே இருக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கிய துறைகளில் புகழ்பெற்ற 4 நபர்கள், முக்கியமான சில துறைகளில் அந்த துறையில் ஆராய்ச்சியாளர், இந்த துறை ஆராய்ச்சியாளர், கடலை பற்றி ஆய்வு செய்வார், பறவையை பற்றி ஆய்வு செய்கிறவர்னு இப்படி ஆய்வு செய்கிற முக்கிய துறை இருக்கும்ல, அந்த துறைகளில் நிபுணர்களாக உள்ள ஆட்களை கூப்பிட்டு அது ஒரு 4 பேர். அது முஸ்லீம் போடல, அங்கே நாள் இருக்கலாம். அப்போ பல்வேறு துறைகளை சேர்ந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க, துறை சார்ந்த நிபுணர்கள். அதுக்கு வகுப்புக்கு என்னடா சம்பந்தம்? ஒருத்தர் வந்து பறவையை பற்றி ஆய்வு செஞ்சார்னா அவருக்கு வகுப்பு பற்றி என்ன தெரியும்? அவருக்கு அவன் திணிக்கணும். சும்மா முஸ்லீம் அல்லாத நினைச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக நாங்கள் பல வகையில் எல்லாருக்கும் நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோன்னு காட்டுவதற்காக வேண்டி அது முக்கிய துறைகளில் புகழ்பெற்ற 4 நபர்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசுடைய கூடுதல் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவரில் ஒரு ஆள் கூடுதல் செயலாளர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் அது முஸ்லீமாக இருக்க மாட்டார், அவர் ஆச்சு. அதுக்கப்புறம் நியமன உறுப்பினர்னு 2, அவங்க அரசாங்கம் உணவு நியமனம் தான் பண்ணுறாங்க, மரவர் கணி வைக்கிறாங்க. இப்படி நியமன உறுப்பினர்கள் 2 பெண்கள், 2 பெண்களை ஸ்பெஷலாக நியமிப்போம். அந்த 2 பெண்களும் வந்து முஸ்லீம் இல்லை, நல்லா கவனிக்கணும். நியமன உறுப்பினர்கள் 2 பெண்கள் நியமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க, நியமன உறுப்பினரில் முஸ்லீம் அல்லாத 2 பேர் வரை சேர்ப்போம் ஆண்களில். அது கண்டிப்பாக முஸ்லீம் அல்லாமல் தான் இருக்கணுமா. நியமன உறுப்பினர்கள் 4 பேர், 2 பேர் பெண்கள். பெண்கள் முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் அல்லாமல் தான் சேர்ப்பான், முஸ்லீம் அல்லாத அவன் சேர்ப்பான். அடுத்த 2 பேர் என்ன, கம்பல்சரி முஸ்லீம் அல்லாமல் இருக்கணும். காஃபிரை தான் என்ன செய்யணும், அந்த இன்னும் 2 பேரை சேர்க்கணும். ஆக மொத்தம் 27 உறுப்பினர்கள். நாங்கள் 27 உறுப்பினர்களில் 7 பேர் முஸ்லீம் வர்றாங்க. 7 பேர் யார்? முத்தவள்ளியில் ஒரு ஆள் வர்றாரு, முஸ்லீம் சட்ட அறிஞரில் ஒரு ஆள் வர்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த 3 முஸ்லீம் அமைப்புகள் 3 வர்றாரு. இந்த வாலி வசூல் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய செலவாக இருக்குல்ல, அதனால் வாலி வசூலுக்கு வர்றாங்க, தாராளமாக அள்ளி கொடுங்க. அப்போ மொத்த இந்த மாதிரி 7 பேர் முஸ்லீம்ங்கிற வந்துடுறான். 20 பேர் 27 உறுப்பினர்களில் 20 பேர் வக்ஃபை நிர்வகிக்கிறதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தால் அது என்ன லட்சணத்தில் இருக்கும்? அது அந்த சொத்துக்களை எப்படி பாதுகாப்பார்கள்? அவனுக்கு வக்ஃபை பற்றி என்ன தெரியும்? அவனுக்கு பள்ளிவாசலை பற்றி என்ன தெரியும்? தர்காவுடைய பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? மதரசாக்களை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ அவனுக்குன்னா சொத்தாக மட்டும்தான் பார்ப்பாங்க. இது எப்படி ஆட்டை போடுவது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆட்களில் ஒரு 20 பேரை போட்டு, நம்மளில் ஒரு 7 பேரை போட்டு 27 பேரை கொண்டு கமிட்டின்னு போடுறான். முந்தியெல்லாம் இவ்வளோ லிஸ்ட்டுகள் நம்ம கிடைக்கல. அப்போ என்ன செஞ்சோம், நம்ம இதை 2-3 கூட வர்ற மாதிரி நினச்சோம். அவ்வளோதான் வரல. 27க்கு 27 பேரில் வந்து 20 வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள், 7 தான் முஸ்லீம். இருக்கிறது வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியத்தில் வந்து பள்ளிவாசல், தர்கா, மதரசா முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நிர்வகிக்கிற முடிவெடுக்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவன் 20 பேர் இருந்தான்னு சொன்னால் எப்படி முடிவெடுப்பாங்க? 27 எதுக்கு போகிறான்? ஓட்டெடுப்புல முடிவெடுப்பாங்க. ஓட்டெடுப்பில் வந்து என்ன செய்யறது, இந்த பள்ளிவாசல் சொத்தை கோயிலுக்கு கொடுப்பதுன்னு தீர்மானத்தை கொண்டு வரான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இந்த பள்ளிவாசல் சும்மா கிடக்குது, அந்த கோயில் நலிவடைந்து இருக்கிறது, அந்த கோயிலுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறான்னு வைங்க. ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. ஓட்டெடுப்பில் வந்து 27ல் 14 வந்து தான் ஜெயிச்சிடலாமே. 27 பேர் இருக்கிறீங்க, அவன் 14 வந்தால் மெஜாரிட்டி. 14 பேர் என்ன செய்யலாம், கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சுட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ எந்த ஒரு சொத்தையும் எங்கே வேண்டுமானாலும் மாற்றிடலாம். ஓட்டெடுப்பில் முடிவெடுக்கும் பொழுது மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்களே, ஆனால் அவங்க முடிவு தான் நம்மளுக்கு வரும் என்றால், அப்போ பள்ளிவாசலுடைய வக்ஃபுடைய எந்த ஒரு சொத்தையும் என்ன வேண்டாம் அவங்க செய்யலாம். வக்ஃபுடைய எந்த ஒரு சொத்தையும் கோயில் கொடுக்கலாம், பள்ளிவாசல் கொடுக்கலாம், அல்ல அரசாங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க, நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்துருவோம். அவர் தேவைப்பட்டால் கொடுக்குற விஷயம் நம்மளே நிறைய கொடுத்துருக்குறோம். முஸ்லீம்கள் நிறைய பேர் நினைச்சு ரோடு போடுறதுக்கு, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வக்ஃபு சொத்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது நம்மளா கொடுக்குற விஷயம் வேறு. இவன் என்ன செய்வானா, இவனா காரணம் காட்டி இவனா எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வாசலை திறந்து மத்திய வகுப்புல, சென்ட்ரல் வகுப்புல வந்து இந்த மாதிரி கொண்டு வரான். அப்போ 27க்கு 7 தான் நீங்கள் முஸ்லீம் இருப்பீங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், பயங்கரமான ஆபத்தான விஷயம். இதனால தான் சட்டத்தில் செல்லாதுங்கிறேன். இதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க நீதிமன்றங்கள். நேர்மையானவங்களாக இருந்தாங்கன்னா அது எப்படி பண்ணீங்க? இந்த அறநிலைத்துறையில் ஒரு முஸ்லீமை போடுவீங்களா? இந்துக்களுக்கு அறநிலைத்துறைன்னு வச்சுருக்குறாங்க. அது முஸ்லீம் சேர முடியுமா? முஸ்லீம் சேர முடியாது. ஒரு ஆளை கூட உறுப்பினர் ஆக முடியாது. அவர் பேர் என்ன, ஒரு பேர் முஸ்லீம் பேர் ஒருத்தர் இருப்பார். ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் பேர் முஸ்லீம், ஆனால் இந்து இல்லை. அவர் நினைச்சிட்டாங்கன்னா அந்த அறநிலைத்துறையில் அவர் உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. உடனே நினைச்சிட்டாங்க முஸ்லீம் அறநிலைத்துறையில் வந்து கோயிலில் வந்து முஸ்லீமை போடுவதான்னு அந்த வந்துருச்சுட்டானுவோம்.
கடைசியில் பார்த்தா அவர் நர்கிஸ் கான். ஆனால் நர்கிஸ் கான் ஒரு நர்கிஸ் காண்டவுடனே முஸ்லீமே போட்டாங்கன்றார். கடைசியில் என்னடான்னு பார்த்தா அவர் இந்து. அவருக்கு பிரசவம் பார்த்தா டாக்டர் பேர் நர்கிஸ் கான். சுகப்பிரசவம் பண்ணனால அவர் நினைவாக நினைஞ்சிருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் நர்கிஸ் கான் பேர் வச்சுக்கிட்டாங்க. அவர் இந்து தான். அவருக்கு ஒரு டாக்டர், நல்ல டாக்டராக இருந்ததுன்னா டாக்டரை நினைவு கூறும் விதமாக அந்த பையனுக்கு பேர் நினைச்சிட்டாங்க, நர்கிஸ் கான் வச்சுட்டாங்க. அவர் இந்து தான், அவர் முஸ்லீம் அல்ல. இந்த பேரை வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணி பெரிய கூட்டம் போட்டு நாடே கொந்தளிக்கிற அளவுக்கு நினைச்சாங்க ஒரு பண்ணிய. அப்போ ஒன்று அறநிலையத்துறையில் ஒரே ஒரு ஆளை வந்து முஸ்லீம் பேரில் ஒருத்தர் இருக்கானோ நீ கொந்தளிக்கிறியப்பா. அப்போ எங்களுடைய வழிபாடுத்த பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுக்கு இப்படி முஸ்லீம் அல்லாத வர முடியாது, என்ன நியாயம் இது? அதை விட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ அறநிலையத்துறை வச்சுருக்கிறாங்கள, அறநிலையத்துறை கோயில்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னு வைங்க. அறநிலையத்துறைங்கிறது கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு உள்ளது, கோயிலை நிர்வகிக்கிற ஒரு விஷயம். அந்த அறநிலையத்துறையிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் கோயில் சம்மந்தப்பட்டது இல்லை. அறநிலையத்துறையுடைய காசை கொண்டு பள்ளிக்கூடம் நடத்துவாங்க, வருமானத்துக்கு நடத்துவாங்க, சேவைக்கு நடத்துவாங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 20 டீச்சர் போடுறாங்க. அதில் ஒரு முஸ்லீமை போட்டாங்க. முடியாதுட்டாங்களே, சட்டப்படி எல்லாரும் ஆர்டர் போட்டாங்களே முஸ்லீம் சேர்க்கக்கூடாது. அதில் கோயில் நிர்வாகத்தில் மட்டும் இல்லை, கோயில் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் முஸ்லீம் இருக்கக்கூடாது. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு சரிதான் சொல்லிடுச்சு. அதை பதவி நீக்கம் செஞ்சது சரிதான். அப்போ அதை இந்துக்கள் நடத்துகிற ஒரு அறநிலையத்துறை நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாராக ஒரு முஸ்லீம் நியமிக்கப்படுகிறார். முஸ்லீம்களுக்காக நியமிக்கப்படவில்லை, அந்த குவாலிஃபிகேஷனுக்காக தான் நியமிக்கப்படுறார். அந்த கல்வி தகுதி அடிப்படையில் அவர் வந்து மதத்தை சொல்வதற்கு நியமிக்கப்படவில்லை. அங்கே மதத்துக்கு வேலையும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் வந்து இது அரசாங்க சிலபஸ் பிரகாரம் பாடத்தை நடத்துறதுக்கு தான் அவர் நியமிக்கப்படுறாரு. அதை கூடாட்டாங்க, கூடாது எடுத்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கூடாதுன்னு சொன்னால் சரிதான், அது மத நிறுவனங்கள் நீங்கள் இப்படி வேறு மதத்தை விடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு அத்துமீறல், இவ்வளோ பெரிய கொடுமையான இந்த மாதிரி சட்டத்தை வந்து உலக நாட்டில் பார்த்தாங்கன்னா இப்படிமான ஒரு நாட்டில் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை ஒதுக்குவாங்கன்னு நினைச்சுவாங்க, அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அதே நேரத்தில் முந்தி இருந்து யாவப்படுத்துகிறோம். முந்தி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், முந்தி 10 பேர் இருந்தாங்க. இதே இப்போ 27 பேர் இருக்கிறாங்களே, 27க்கு பதிலாக பழைய சட்ட பிரகாரம் 10 பேர் அங்கே என்ன செய்கிறாங்க, பின்னொரு உறுப்பினர்கள் இருந்தாங்க. 10 பேர் யாருன்னு கேட்டால் முஸ்லீம் அமைப்புகளை பொறுத்தர் 3 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. காப்பி சுட்டு போட்டுக்கிட்டாங்க. முஸ்லீம் அமைப்புகள் சார்பாக ஒரு 3 பேர் இருப்பாங்களாம். சுழற்சி முறையில் 3 வாரியங்களின் தலைவர்கள். இதில் மட்டும் முஸ்லீம் அல்லாதவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 லட்சம் வருமானம் முத்தவள்ளி ஒருத்தர் வந்துவார். முஸ்லீம் சட்டத்தில் சிறந்த அறிஞர்கள் 3 பேர் வந்துடுறாங்க. அதில் வந்து மேற்கூறிய உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லீம் பெண்கள் வேறு இருக்கணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் முஸ்லீம் அல்லாத இருப்பார். இந்த சட்டத்தில் ஏற்கனவே இருந்த வக்ஃப் சட்டத்தில் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 7 பேர் முஸ்லீம் ஆக்கி 20 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவதற்கு அதில் திறந்து விட்டுருக்காங்க என்பது பார்க்குறோம். இது பெரிய கொடூரமான ஒரு சட்டம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து மாநில வகுப்பு பார்க்க, மாநில வகுப்பு தமிழ்நாட்டில் இந்த சட்டம் அமுலாயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ உள்ள வகுப்புலாம் கழிச்சிருவாங்க. இப்போ வகுப்பு வாரியெல்லாம் வச்சுருக்கிறாங்கல்ல, இது கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. புது சட்டப்படி நியமிப்பாங்க. இந்த சட்டம் அமுலாவதனால நியமிக்கலை. இந்த சட்டம் அமுலாகாத காரணத்தினால் நியமிக்கலை தவிர அந்த சட்டம் அமுலாயிடுச்சுன்னா நியமிப்பாங்க. மம்தா பானர்ஜி மட்டும் நான் சட்டப்படி நியமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பழையபடி தான் நாங்கள் இருப்போம்ட்டாங்க. அது சட்ட போராட்டம் தனியாக இருக்குது. இவங்க ஒன்று அறிவிக்கிற தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டோம், எதிர்ப்பு தீர்மானம் போட்டுருக்காங்களே தவிர உன் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு இவங்க டிக்ளேர் பண்ணலை. வேறு விஷயத்துக்கு பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க பண்ணலை. இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும்ட்டா, அதாவது ஒரு தலைவர், வக்ஃபுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், சரியா? அது மாதிரி ஒரு தலைவர்னு சொன்னால் யார்? அதெல்லாம் கிடையாது. ஒரு தலைவர் கொண்டு வர்றாங்க, தலைவர்னு ஒரு ஆளை போடுங்கிறாங்க. ஒரு முஸ்லீமான ஒருவரை தலைவராக போடாமல் அதுக்கு ஒரு தலைவரை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னாச்சு, யார் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பின்னு கிடையாது. ஒரு எம்பி என்ன செய்யலாம், ஒரு எம்பியை கொண்டாந்து அதை தமிழ்நாட்டில் வக்ஃபு கூட இனிமேல் அமைப்பதாக இருந்தால் யாரோ ஒரு தடவை தலைவரை போட்டுக்கலாம். 2வது ஒரு எம்பி, அந்த எம்பி முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் அது ஒரு முஸ்லீம் தான் கொடுப்பாங்க. அவர் தோத்துட்டார் வைங்க, எம்பி இருக்க மாட்டார், தான் ஒரு முஸ்லீம் தான் கொடுப்பாங்க. அவர் தோத்துட்டாருன்னா அதுவும் இல்லாமல் போயிடும். அப்போ எம்பி கொடுக்க மாட்டாங்க. எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ, முஸ்லீம் எம்எல்ஏன்னு கிடையாது. முஸ்லீம் எம்எல்ஏ 2 பேர் இருந்தால் கூட அவன் முஸ்லீம் அல்லாத எம்எல்ஏவை கொடுக்கலாம். அந்த சட்டத்தின் பிரகாரம் கண்டிஷன் கிடையாது. 1 லட்சம் வருவாய் வரக்கூடிய முத்தவள்ளி முஸ்லீம், முத்தவள்ளி வந்து 1 லட்சம் வரக்கூடிய பள்ளி இருக்குல்ல, அதுக்கு முத்தவள்ளியாக இருக்கிற ஆளுக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுலேருந்து பொறுக்கி எடுத்து ஒரு ஆளை நியமிச்சுக்கலான்னு இருக்குது. இறையியல் அறிஞர் முஸ்லீம்,
ஆலிம்ஸ் ஒரு ஆள், மௌலவி மத குரு ஒரு ஆள், அதுக்கப்புறம் கவுன்சிலர் 20. கவுன்சிலர் கோயம்புத்தூரில் மாநகராட்சியில் பிஜேபி 2 கவுன்சிலர் தான் வைக்கலாம், அந்த 2 பேரும் போட்டுக்கலாம். கவுன்சிலர் தான், கவுன்சிலர் அது பிஜேபி கவுன்சிலராக இருக்கலாம், அது வந்து முஸ்லீம் கவுன்சிலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஜேபி அல்லாத கவுன்சிலர் அந்த அர்த்தம் கிடையாது. கவுன்சிலராக இருக்காரு இல்லையா, கவுன்சிலர்னு அர்த்தம் மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினராக இருப்பார். ஏதோ ஒரு மாநகராட்சியில், ஏதாச்சும் ஒரு மாநகராட்சியில் ஒரு ஆளர் சேர்த்து செய்வாங்க, 2 கவுன்சிலரை போட்டுருவாங்க. அது மாதிரி பல்துறை அறிஞர் 20, பல துறையில் அறிஞர் 2 பேர். அது யாராக இருப்பார், யார் வேணாலும் போட்டுக்கலாம். முஸ்லீம் தான் அங்கே வரணும்னு கண்டிஷன் போட்டால் மட்டும்தான் அது வந்து வக்ஃபுக்கு வந்து பாதுகாப்பு. யார் வேணால் 2 பேர் இருந்தோம். அதுக்கு ஒரு மாநில அரசுடைய கூட்டு செயலாளர் அப்படின்னு போடுறாங்க, அதுவும் யார் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் மாநில வழக்கறிஞர், மாநில அரசுடைய வழக்கறிஞர் வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு ஆள், அது முஸ்லீமாக கிடையாது. 2 பெண்கள், முஸ்லீம் பெண்கள் வந்து இருந்துச்சு பழைய சட்டத்தில், 2 பெண்கள் தான், யாரை வேணாலும் போட்டுக்கலாம். அது வானதி சீனிவாசனைக்கு போட்டுக்கலாம், நிர்மலாவை போட்டுக்கலாம், 2 பெண்கள் தான் கணக்கு. அதுக்கப்புறம் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் கம்பல்சரியா, முஸ்லீம் அல்லாதவங்க 2 பேர் கம்பல்சரியாக சேர்த்து ஆகணும் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 15 உறுப்பினர். 15 உறுப்பினரில் முஸ்லீம் 2 பேர். 15 தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியம் இனிமேல் அமைச்சாங்கன்னு சொன்னால் 2 பேர் முஸ்லீம் இருப்பார்கள், 13 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக முஸ்லீம் இருக்கலாம், 1-2 அந்த எம்பி எம்எல்ஏல. ஆனால் அவங்க நியமிச்சாட்டான், எம்பி எம்எல்ஏன்னு வருதுல, அதில் முஸ்லீம் அல்லாதவரையும் போட்டுக்கலாம், முஸ்லீமையும் போட்டுக்கலாம்னு சட்டம் இழந்துருது. இவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் வேண்டாம் என்ன செய்வாங்க, முஸ்லீம் எம்எல்ஏ போடுவோமேன்னு வேண்டாம் செய்வாங்க. அப்படி ஒரு சேர்த்தா கூட ஒரு 5 தான் வரும். அந்த மாதிரி வந்தால் கூட 5 கம்பல்சரியாக 13ல் 5 போனீங்கன்னா 8 பேர், 13ல் 5 கழிச்சுன்னா 8 பேர் கம்பல்சரியாக முஸ்லீம் அல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான சட்டம். மத்திய வகுப்புலையும் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்ன போகுது, மாநில வகுப்புலையும் முஸ்லீம்கள்ட்ட கலட்டி விட்டு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட கொண்டே சேர்த்துடுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததாக அதாவது இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது இந்த சொத்துக்களுக்கு ஆதாரம் கேட்பாங்கல்ல வகுப்பு போடல, இந்த சொத்துக்கு என்ன ஆதாரம்னு, ஆதாரத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னு கேட்டால் பேப்பர் ஆவணம் அதெல்லாம் வச்ச கூட முழு விவரங்களை விண்ணப்பதாரர் தெரிந்திருக்க வேண்டும், அது இருந்தால் போதும் இருந்துச்சு. இந்த ஒரு பள்ளிவாசலை பற்றி வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இல்லைங்க இந்த பள்ளிவாசல் நான் நிர்வாகி இருக்கிறேன், எனக்கு பிறகு எங்கள் வாப்பா இருந்தார், அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா இருந்தார், அதுக்கு முன்னே அவர் இருந்தார், இவர் இருந்தார், தகவல் தெரிஞ்சு இருந்தாலே வக்ஃபு நாங்கள் ஏற்றுக்குவோம்னு முதல்ல சட்டம் இருந்துச்சு. அதை நினைச்சிட்டாங்கன்னா ஆதாரம் காட்டினா தான் வச்சுக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு காலகாலமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்க, காலகாலமாக நாங்கள் தான் வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் சட்டத்தின்படி நிற்காதுன்னு சொல்லி அது ஏற்கனவே அந்த ஒரு சட்டத்தை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வக்ஃபு சொத்தில் ஒரு 100 ஏக்கர் வக்ஃபு சொத்து ஒரே சர்வேயில் இருக்குது, ஒரே சர்வேயில் ஒரு நம்பரில் ஒரு 100 ஏக்கர் சொத்து இருக்குது. ஒரு அரை ஏக்கர் வந்து அரசாங்க சொத்து இருக்குன்னு வைங்க, 100 ஏக்கரும் அரசு சொத்துன்னு அறிவிச்சிடலாம். கரெக்டு, 100 ஏக்கர் இடம் ஒரே ஒரு சர்வே நம்பரு, ஒரு அரை ஏக்கர் வந்து அரசாங்கத்துக்கு உள்ளது. அரை ஏக்கர் அரசாங்கத்துக்கு உள்ளது இருக்கும் என்று சொன்னால் மீதி 99 ஏக்கரும் சேர்ந்து அரசாங்கத்தில் வந்துவிடும். வக்ஃபுல இருக்காது. வக்ஃபுடைய சொத்தா நீங்கள் ரெக்கார்டு வச்சுருந்தாலும் கிழிச்சு போட வேண்டியதான். எவ்வளோ ஆவணங்கள் வச்சுருந்தானே இப்படி சொல்கிறார் கலெக்டர். அதை முழுசு அரசு சொத்து தெரிவித்தாலும் சரி தான். அப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் எங்கேயும் பதிவுலாம் செய்ய முடியாது. ஒரு பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடத்தை விற்றுட்டு வேற ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்க, அப்படி செய்யத்தானே செய்வோம். ஒரு இடம் இருக்குது, இந்த இடம் நல்லா இல்லை, இதை விற்றுட்டு வேற ஒன்று வாங்கலான்னு போனீங்கன்னா பதிவு செய்ய மாட்டான். ஏன்னா அந்த சட்டம் வந்துட்ட கையில் காப்பி போயிடும். இதை வந்து நீங்கள் அரசு சொத்து இருக்குங்க எப்படி பதிவு செய்வீங்க, அரை ஏக்கர் அரசாங்க சொத்து இருக்குதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ட்டுருவான். அப்போ அரசு சொத்தில் அடங்கி இருந்தாலேயே பதிவு செய்யக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து பதிவுத்துறைக்கு அனுப்பிடுவாங்க. பத்திரப்பதிவு செய்ய ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிடுறேன், இந்த வக்ஃபோட அந்த அரசாங்கத்துடைய இது கலந்து இருந்தாலே பதிவு செய்யக்கூடாது. அதில் அரசாங்க சொத்து நம்ம அறிவித்து விட்டாலே, ஆனால் வக்ஃபு வாரியத்தில் இருந்தால் கூட அந்த சொத்தை வாங்கவோ விற்கவோ வேற ஒன்றா மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அதை பிடிக்கிறாங்க. இப்படி இருக்குது. அதோட முக்கியம் என்னென்னு கேட்டால், முத்தவள்ளிகள் இந்த விவரம் கேட்குறாங்க இல்லை, இந்த விவரமான ஆளுக்கு என்ன தேவைப்பட்டு கொடுப்பாங்க, தெரிஞ்சே கொடுப்பாங்க. அவன் வந்து தெரியாமல் இந்த தகவல் பதிவு செய்யாமல் விட்டான்னு வைங்க, ஜெயில் தண்டனை. முத்தவள்ளிகள்லாம் ஜெயிலுக்கு போகணும் ஆசைப்படுவாங்கள்ல, இனிமேல் ஆசையெல்லாம் படாதீங்க. முத்தவள்ளிகள் வந்து விவரத்தை கொடுக்கணும்ட்டான். விவரம் கொடுக்கணும் மட்டும் பத்தாது, சிறை தண்டனை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், ஒரு முத்தவள்ளி பின்னால் வருபவற்றை செய்ய தவறினான். என்னென்ன தவறுன்னு, வாரியம் அல்லது தீர்ப்பாயம் உத்தரவிட்டால் எந்த ஒரு வக்ஃபு சொத்தின் உரிமையையும் வழங்க தவறினால், உன்னுடைய வக்ஃபு சொத்து இல்லைப்பா எங்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருன்னு சொல்கிறாங்க, முத்தவள்ளி கொடுக்கல. அல்லது கலெக்டரின் அல்லது வாரியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்ற தவறினால், கலெக்டர் ஆர்டர் பண்ணுறாரு இந்த டீச்சர்லாம் ஒன்றாவது கூடுண்டு, அவருக்கு ஒன்று பின்பற்ற தவறிட்டார்.
அல்லது சட்டப்பூர்வமாக அவருடைய கோரப்படும் எந்த செயலையும் செய்ய தவறினால் சட்டப்படி இதுக்குரிய பத்திரத்தை கொண்டாந்து கொடுன்னு கேட்குறாங்க. அவர் பத்திரம் இல்லைன்னு என்ன செய்வார்? நம்ம அந்த போலீஸ்காரங்க நமக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டு போயிடுவார். எங்கேருந்து கொடுக்குறது அவங்களுக்கு தான், அவன் நடக்க முடியாதெல்லாம் கேட்குறான்ல, எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு விட்டான்னு வைங்க, அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் அது மாதிரி கணக்கு தாக்கல் செய்யணும். அது தவறினால் அதுக்கடுத்து வக்ஃபு வரங்களை இணையதளத்தில் பதிவு எவனுக்கு இணையதளம் தெரியும்? புத்தவழிகளுக்கு கிராமத்துலாம் தெரியுமா? கோயம்புத்தூரில் செஞ்சுருவாங்க. எத்தனை கிராமங்களில் கை நாட்டு பேர்வழிகள்லாம் பள்ளிவாசல் முத்தவழியாக இருப்பாங்க. அவன் எங்கே கொண்டே பதிவேற்றம் செய்வான். பதிவேற்றம் செய்ய தவறினால் அவர் 6 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 20,000 1 லட்சம் வரைக்கும் அபராதம். 20,000 அபராதம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 1 லட்சம். 6 மாதம் 6 மாதம் தண்டனை பிடிச்சி உள்ள போடுறான்றாங்க. முத்தவழியாக இருந்தது பரிசு என்னது? இந்த சொத்தை, அல்லாவுடைய சொத்தை கட்டி காத்துக்கிட்டு வந்தவருக்கு பரிசு என்னன்னு கேட்டால் இவங்க என்னதான் கேட்பாங்க, இந்த நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் என்ன கேட்டாங்க இல்லை, அந்த மாதிரி கிறுக்கு தரமாக இருந்தால் கேட்பானுவோம். அவர் பேசாமல் தூக்கி போட்டார் ஐயா, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. முத்தவழிகள், அதான் முத்தவழிகள்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயங்காட்டுற அளவுக்கு நிலவரம் இருக்குது. சட்டம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இதுதான், இவ்வளோதான். இதில் உள்ள டேஞ்சரான விஷயங்கள் இவ்வளோதான், இல்லை தெரியாது. இந்த எல்லா சட்டத்தையும் பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம காலங்காலமாக நம்ம அனுபவித்து வந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்த சட்டம் அமுலானால் கண்டிப்பாக நம்மளை விட்டு நினைக்கிறேன் முழுமையாக ஈடுபட்டு, அது சந்தேகமே கிடையாது. இப்போ எதை ஒன்றாலும் செய்வாங்க. ஆனால் இந்த சட்டத்தினுடைய விபரீதங்களை நம்முடைய தலைவர்கள் மக்கள் மத்தியில் சட்டம் அமுலாவதுக்கு முன்னாடியே கொண்டு போய் இந்த விலைக்கு சொல்லி அந்த சிஏஏ விஷயத்தில் எவ்வளோ இறங்குனாங்க, என்பிஆர் என்ஆர்சிக்கு எவ்வளோ இறங்குனாங்க. ஏன் இறங்குனாங்க? அவ்வளோ தெளிவு இருந்துச்சு. நம்மளை வெளியேற்றிடுவான், நம்மளை நாட்டை விட்டு கடத்திடுவான்னு தெரியும் பொழுது அந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தனால நினைஞ்சாங்க, கடுமையான போராட்டம் பண்ணாங்க. டெல்லியில் இராணுவத்தினால் ஒன்றும் செய்ய முடியலை, ஷாஹின் பார்க்குன்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் என்பிஆர் என்ன பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ சிஏஏ மட்டும்தான் இருக்குது. சிஏஏ நம்மளை பாதிக்காது. அசாமுக்குள்ள ஒரு சட்டம்னு வைங்களேன், என்பிஆர் என்ஆர்சிலாம் நம்ம கொண்டு வரல, அதுக்குள்ள முயற்சியும் பண்ணலை. முயற்சி பண்ணால் தூக்கிடுவோம், நாங்கள் கணக்கு நாங்கள் கேட்குற விவரங்கள் தரமாட்டோம்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக நின்றோம்ல. அந்த மாதிரி இதை எதிர்த்து இருந்தால், எப்போ சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எதிர்த்து இருந்தால் கொண்டு வந்திருக்க மாட்டான். சரி, நீதிமன்ற தீர்ப்பு செல்லும்னு சொல்லிட்டான் வச்சுக்கிறோம். நீதிமன்றத்தில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு அநியாயமாக இருக்கடா, இப்படி ஏற்றுக்கிற முடியும், கொடுமையிலடா பண்ணுறீங்க, சொத்துக்கள்லாம் பறிக்க பார்க்குறீங்கன்னா நீதிபதி நினைச்சான்னு சொன்னால் இந்த சட்டம் முற்றிலும் செல்லாது, 100% செல்லாதுன்னு சொல்கிறோம். அல்லது சில விதிகள் செல்லாது என்று அறிவித்தால் நமக்கு திருப்தி இருந்தால் சரி, எல்லாம் நம்பி உட்காந்துடலாம். நீதிமன்றமும் சேர்ந்து இதை செல்லும் அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு பின் நம்ம நிலை என்ன? இந்த விஷயங்களெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க என்று சொன்னால், என் சட்டமாக கொண்டு வந்தால் திரும்பி மாற்ற முடியாதா? என் விவசாய சட்டத்தை கொண்டு வந்து மாற்றலையா? நீ விவசாயிகளுக்கு எதனால சட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? மோடி பஞ்சாபில் நம்மளுக்கும் டெல்லியில் உட்காந்தானா இல்லையா? டெல்லி ஸ்தம்பிச்சு போச்சா இல்லையா? வருஷக்கணக்கில் உட்காந்தானே, அங்கே சோறாகி தின்னுக்கிட்டு வருஷக்கணக்கு மாதக்கணக்கில் உட்காந்தான். கடைசி என்னவாச்சு? பஞ்சாப் தேர்தல் வரும்போது எதெல்லாம் சட்டத்தை நியாயப்படுத்தினாரோ கொண்டு வந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. சட்டம் போட்டாச்சு, கையெழுத்து போட்ட, அதெல்லாம் நிற்காது. மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த தீர்ப்புக்கு காத்திருங்க. தீர்ப்பு பாதகமாக வந்துச்சுன்னு சொன்னால் நாடு என்ன, நம்ம சொந்தக்காரங்க பாடுபடுமா இல்லையா? நம்முடைய சொந்தக்காரங்க அல்லாவுடைய பள்ளிவாசலாம் கைப்பற்றிக்கிறான்னு சொன்னால், பள்ளிவாசல் இல்லாமல் போயிடும்னு சொன்னால் அதுக்கு போராட எதுக்கு போராட போகிறோம்? அந்த மாதிரி அறிவிக்கப்படும் என்று சொன்னால் எந்த வேறுபானை மறந்துவிட்டு அந்த என்பிஆர் என்ஆர்சிக்கு செஞ்ச மாதிரி கிடுகிடுக்கும் வகையில் போராட்டம் நடக்கணும். அசையக்கூடாது. எந்த இராணுவத்தை கொண்டாந்து நிற்பான்னு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்கிற அளவில் அப்போ நின்றோம். அந்த என்பிஆர் என்ஆர்சியில் போலீஸை வச்சுனா இன்னமும் செஞ்சு பார்த்தாங்க. உண்மை நீதிமன்றமே தலையிட மாட்டேன்ட்டான். நீதிமன்றத்தில் முக்கியமான சாலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றவுடனே நாங்கள் இதை தலையிட மாட்டோம் தான். ஏன்? மக்கள் சக்திக்கு முன்னாடி நீதிமன்றம் பணியத்தான் வேணும். அதனால என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் இந்த இதை கவனத்தில் தகவலை தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பாயிண்ட்கள்லாம் நோட் பண்ணி நோட்டீஸ் அடித்து மக்கள் மத்தியில் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த வக்ஃப் சட்டம் முழுசாக தமிழில் வேணும்னு கேட்குறவங்க எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லாரும் அந்த காப்பி அனுப்பி தமிழ்லேயே மொழிபெயர்த்தது இருக்குது. நீங்கள் சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் கண்டுபிடிச்ச விட கூடுதலாக உங்களுக்கு கூட சில தெரியலாம். அதை வைத்துக்கொண்டு அந்த நம்பர்களை போட்டு மக்கள் மத்தியில் நோட்டீஸாக விநியோகித்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு முன்னாடி விழிப்புணர்வு உண்டாக்கிடணும். அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி இது செல்லும் அறிவித்து விட்டால் பள்ளிவாசலை மூடு, தர்காவோட மூடு, மதரசாவோட மூடு,
உனக்கு சொந்தமான அப்பம்பாட்டை கருத்து எல்லாம் போயிருங்கிற அளவு வந்துருங்கிறத மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்க வந்து நிற்பாங்க. பாதி கேட்டுக்கும் அவங்க நினைக்கிறாங்கன்னா முத்தவள்ளி பிரச்சனை நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்டால் என்ன முத்தவள்ளி வித்தியாசத்துன்னா அப்படி நினைக்கிறாங்க. அதனுடைய பாதிப்பு என்ன மாதிரிலாம் வரப்போகுதுன்னு விளங்கவில்லை. அதனால் அது விளங்குற அளவு கொண்டு போய் செய்கிற ஒரு வேலை இருக்கிறது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இதை சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சோம். இப்போ இந்த விவரமாக என்ன செய்யலை, நீங்கள் மற்ற தலைவர் பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா மோடியை திட்டிட்டு போயிருப்பாங்களே தவிர அதில் வந்து இந்த போல விஷயங்கள் பாதிப்பு இருக்கிறது. 1-2 விஷயம் தொட்டு காட்டியிருப்பாங்க. 1-2 விஷயம் தொட்டு காட்டிருப்பாங்களே தவிர நம்ம எத்தனை வகையில் நம்ம சொத்துக்களை பறிக்கிறதுக்கு உள்ள விதிகள் இருக்கிறது என்று விளக்கப்படாத காரணத்தினால தான் வந்து நம்ம பொதுக்கூட்டம் கேட்கும்போது இது தலைப்பா இதான் விளக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இதே நீங்கள் தலைப்பை வைங்கன்னு சொன்னோம். அல்லாவுடைய கிருபையினால சொல்ல வேண்டிய மக்கள் இவங்க தடுத்தாலும் இந்த செய்தி போயிடும். இந்த செய்தி என்ன செய்யும், உலகம் முழுவதும் போய்விடும் என்று கூறி ஏதாவது நேரம் முடிஞ்சிட்ட போது பயம் என்ற காரணத்தினால நம்ம இதோட நிகழ்ச்சியை முடித்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.